குட் மார்னிங் எவ்ரி ஒன். என்னுடைய ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குங்களா? ஏவிசின்னு ஒன்று போட்டுருங்க, ஆடியோ வீடியோ கிளியர்னு. அதே மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து மற்ற எல்லாரும் குரூப்லேயும் போட்டுருங்க. எந்தெந்த டிஸ்கஷன் குரூப்பில் இருக்கீங்களோ எல்லாத்துலேயும் போடுங்க. ஸோ தட் எல்லாரும் ஜாயின் பண்ணட்டும். ஸோ லெட் எவ்ரி ஒன் டேக் த பெனிஃபிட். நம்ம டோட்டலாக வந்து 194 மெம்பர்ஸ் வந்து இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ரோல் பண்ணியிருக்கோம், ரெஜிஸ்டர் பண்ணது. நம்ம இது ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் 2. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு போகணும்னு பார்க்குறேன், அலாங் வித் த டிஸ்கஷன். ஸோ உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதனால தான் மீட்டிங்கில் வச்சுருக்கேன் இன்னைக்கு. ஸோ எல்லாருமே வாய்ஸ் ஓப்பன் பண்ணி பேசலாம். ஸோ ரொம்ப காலையில் இருக்கிறதுனால கேமரா ஆன் பண்ணுறது உங்கள் இஷ்டம். தட் இஸ் யுவர் விஷ். யாராலையாவது அன்மியூட் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஜஸ்ட் யாரோ ஒருத்தர் அன்மியூட் பண்ணி பாருங்க, உங்களால் முடியுதான்னு. Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. Yes, sir. டன். ஸோ நீங்கள் மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ வென் ரிக்வயர்ட் வி கேன் அன்மியூட் அவர் செல்ஃப். ஓகே. ஸோ வில் ஸ்டார்ட் இன் another 2-3 minutes. ஸோ அதுக்குள்ளே வந்து ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க. வில் டிஸ்கஸ் ஒன்லி அலாங் டு திஸ் பர்டிகுலர் டாபிக். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி. ஸோ இப்போ நம்ம 21 DSS பற்றியோ ஆனுவல் மெம்பர்ஷிப் பற்றியோ பேச வேண்டாம். தட் இஸ் கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் த டாபிக். ஓகே. ஸோ ஓகே. ஸோ நம்மளுடைய என் பேர் செந்தில்குமார். ஸோ 21 DSSோட ஃபவுண்டர் அண்ட் ஸ்கில்லோராவோட கோ ஃபவுண்டர். அண்ட் என்னை பற்றி ஏற்கனவே லாஸ்ட் ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்லேயே சொல்லியிருந்தேன், இப்போ அதில் போக வேண்டாம். ஸோ நம்மளாம் ரொம்ப லாங்காக ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயே தெரிஞ்சுக்குவீங்க. ஸோ எவ்ரிவேர் வேர் எவர் இஸ் ரிக்வயர்ட் என்னுடைய ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டே வரேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஓரியன்டேஷனோட பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ இட்ஸ் அ மென்டல் ப்ரிப்பரேஷன். ஸோ நம்ம 21 டேஸ்க்கு வந்து எப்படி நம்ம 21 DSSக்கு எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆனமோ, 5 மணிக்கு வந்து ஜாயின் பண்ணணும்னு ப்ரிப்பேர் ஆனமோ, அதே மாதிரி இந்த 21 டேஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு கெட் அப் பை 4 AM இட் செல்ஃப். இது எவ்வளோ பேரால் முடியும்? 4 மணிக்கே எந்திரிக்கணும். ஐ டெல் யூ த ரீசன் பிஹைண்ட். எவ்வளோ பேரால் முடியும்? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. 4 மணிக்கு எந்திரிச்சே ஆகணும். ஏன்னா இதெல்லாம் வந்து நான் டே 1ல வந்து சொல்ல விரும்பலை. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சம்மரியாக எடுத்து நம்மளுடைய டிஸ்கஷன் குரூப் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அங்கே போஸ்ட் பண்ணிடுங்க. எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம இன்னைக்கு நான் 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு ட்ரை பண்ணேன். 4:05 ஆயிடுச்சு, 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இட்ஸ் எ ஹியூமன் மென்டாலிட்டி, ரைட்? ஒரு ஸ்னூஸ், ஒரு 5 மினிட்ஸ் ஸ்னூஸ் போடுறது வந்து இட்ஸ் அ வெரி நார்மல் திங். ஸோ நம்பர் 1. நம்பர் 2 வந்து எந்திரிச்சு நம்ம ரிஃப்ரெஷ் ஆகி நம்மளுடைய காலை கடன்களை முடிக்கிறதுக்கு ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் குளிக்கிறீங்க, குளிக்கல, தட் இஸ் அப் டு யூ. அண்ட் வி ஷுட் பி மென்டலி ப்ரிப்பேர்டு. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வாட்ச் பண்ண போறது இல்லை, படிச்சு நோட்ஸ் எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ 4 மணிக்கே ஆல்ரெடி எந்திரிக்கிறீங்க, சந்தோஷ், வெரி குட். இன்னைக்கு நம்ம வாட்ச் பண்ண போறதுல ஒரு ப்ரோக்ராமை ஒரு இந்த நம்மளுடைய ஒர்க் ஷாப்ல போகும்போது நீங்க நான் சொல்லி கொடுக்கறத நீங்க படிச்சு நோட்ஸ் எடுத்துக்கணும். மேபி நான் சொல்றது வந்து ரொம்ப ஜென்ரிக் திங்கா இருக்கும். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா வந்து பெய்டு ஆட் இருக்கு, ஆர்கானிக் ஆட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆர்கானிக் வே ஆஃப் மார்க்கெட்டிங் அண்ட் பெய்டு வே ஆஃப் மார்க்கெட்டிங்னு சொல்லுவேன். பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு நீங்க ஒரு எழுதிக்கிட்டு ஒரு ஹைஃபன் மேலே கீழே போட்டு 2 டைப் இருக்கு, ஆர்கானிக் அண்ட் பெய்டு அப்படிங்கிறத நீங்க எழுதிக்கணும். ஏன்னா இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து நீங்க உங்களுடைய கிளைண்ட் கிட்ட பேசும்போது யூஸ் ஆக போகுது, நீங்க உங்களுக்கே ஆட் ரன் பண்ணும் போது யூஸ் ஆக போகுது. ஸோ இட்ஸ் ஆஃப் அ லேர்னிங் செஷன், இட்ஸ் நாட் ஆஃப் அ வாட்சிங் செஷன். ஓகே. ஸோ இப்போ 21 DSSல நீங்கள் வாட்ச் பண்ணால் போதும். கண்டிப்பாக அதிலேயே நீங்கள் இன்டேக் பண்ணியிருந்துருக்கணும், ஒர்க் புக்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம லேர்ன் பண்ணி அதை வந்து சேம் டே நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். நம்ம வந்து சேம் டே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நோட்ஸ் இஸ் கம்பல்சரி. என் சைட்ல இருந்து நோட்ஸ் இல்லை. ரெக்கார்டிங்லாம் ரொம்ப லேட் ஆகும் அப்லோட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ரெக்கார்டிங்லாம் லேட் ஆகும். என் சைடு நோட்ஸ் கிடையாது. ஸோ அதனால நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடினஸ். ஸோ
இப்போ நிறைய பேர் வந்து ஃபோனில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, தட் இஸ் ஃபைன். பட் வந்து இப்போ நான் ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இப்போ எத்தனை பேருக்கு இந்த ஸ்க்ரீன் வந்து கிளியராக தெரியுது? ஃபோனில் மேபி சிஸ்டமில் ஓரளவுக்கு தெரியும். எத்தனை பேருக்கு ஃபோனில் இந்த ஸ்க்ரீன் வந்து கிளியராக தெரியுது? எஸ்னா எஸ்ன்னு போடுங்க, நோனா நோன்னு போடுங்க. ஃபோனில் பார்க்குறவங்களுக்கு மெட்ரிக்ஸ் தெரியுதா? தெரியலை, அதுதான் பிரச்சனை. புரிஞ்சுதுங்களா? திலகா 5 மணிக்கு தான் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ உங்களுடைய ப்ரிப்பேர் ஆகுறதுக்கு நான் வந்து 4 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறேன். தட்ஸ் யூ கேன் வேக் அப் லிட்டில் லேட் ஆல்சோ. சி, தயவுசெய்து ஸ்க்ரீனில் யாரும் இருக்காதீங்க. மீட்டிங்கில் அந்த ஒரு இது இருக்குது, எல்லாரும் அக்சஸ் எடுக்க முடியும். இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ சொல்கிற புரியுதுங்களா? ஜூம் பண்ணி பார்த்தா ஓகேவா இருக்குது. நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே ஒன்று முடிக்கும் போது நான் மறுபடியும் வந்து அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடுவேன். நீங்கள் எந்த ஏரியாவில் ஜூம் பண்ணுவீங்க, நான் அதுக்குள்ளே இங்கே போயிடுவேன் நான். ஓகே, ஸோ ஃபோனில் கற்றுக்கவே முடியாது. தட் இஸ் த வெரி ஹானஸ்ட் ஃபீட்பேக். புரிஞ்சதுங்களா? புரிஞ்சதுன்னா ஒரு எஸ்ன்னு போடுங்க. இப்போ ஒரு ஃபெஸ்டிவல்னா, தீபாவளி, பொங்கல், இல்லை வேற ஏதாவது ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வருதுன்னா, நம்மகிட்ட வந்து பணம் இல்லைன்னா கூட கடன் வாங்கி செலவழிக்கிறோம் இல்லையா? ஆமாவா இல்லையா? ஐ எம் கோயிங் டு ஸ்பீக் திங்ஸ் வெரி ப்ராக்டிக்கலி. ஓகே, இப்போ ஒரு தீபாவளி வருது, பொங்கல் வருது, ஒரு ஃபெஸ்டிவல், ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் வருது உங்கள் ஊர்லேயே, உங்கள் ஊர்லேயே வந்து அது பெரிய திருவிழாவாக இருக்கலாம். பணம் இல்லைன்னா கூட வந்து கடன் வாங்கி செலவழிக்கிறோம். ரைட்டாக ஒரு புது ட்ரெஸ் வாங்குகிறோம், இல்லை அன்னைக்கு டேக்கு வந்து ஒரு 10-20,000 செலவு பண்ணுறோம். ஸோ அப்படி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கும் நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். பெருசாலாம் வாங்க சொல்லல. ஒரு 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 15-20,000 ரூபாய்க்கு ஒரு டீசென்ட் லேப்டாப் வந்து கிடைக்கும் செகண்ட் ஹேண்டில். யூஸ்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் போய் பார்த்துட்டு வாங்குறத விட கொஞ்சம் நேரில் போய் வாங்குங்க. தெரிஞ்ச கடை, தெரிஞ்ச ரெஃபரன்ஸு, யாராவது யூஸ் பண்ண லேப்டாப்பு இல்லைன்னா இதை கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு லேப்டாப் வந்து வேணும். ஓகேங்களா? நான் அந்த ஒரு ஸ்க்ரீன் மட்டும் இப்போ காமிச்சு பேச போகிறதில்ல. நான் டக்கு 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 டக்குன்னு வந்து ஸ்க்ரீனை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெக்கார்டிங் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீனை கொஞ்சம் பாஸ் பண்ணி இந்த மெட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிறத எடுக்கணும். அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு சிபிஎம்னா என்ன, இதுதான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு ஆடுக்கு வந்து நம்மளுடைய ஆடை வந்து மக்களுக்கு காமிக்கிறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதெல்லாம் டக்கு டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு லேப்டாப் வேணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரிஞ்சதுங்களா? ஸோ நமக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. சிஸ்டம் இஸ் ஃபைன். லேப்டாப்னா ஐ மீன் டெஸ்க்டாப். நான் டெஸ்க்டாப்ல தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, லேப்டாப்னா ஒரு டெஸ்க்டாப்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. 200-300 ரூபாய்க்கு ஒரு மைக் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தீஸ் ஆர் த பேசிக் ரிக்வயர்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட். ஸோ அதே மாதிரி ஒரு ப்ராட்பேண்ட் ஒரு 10-20 Mbps ஸ்பீடு மினிமம் வர்ற மாதிரி வந்து ஒரு ப்ராட்பேண்ட் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இந்த ஓரியன்டேஷனில் வி ஆர் கோயிங் டு சி ஆன் த ரிக்வயர்மெண்ட். மைக்கு வேணும், கண்டிப்பாக மைக்கு வேணும். ஒரு 300 ரூபாயிலேருந்து வயர்டு மைக் கிடைக்குது. ஒரே நிமிஷம். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? இந்த மைக் தெரியுதுங்களா? 200-300 ருபீஸ் தான். ஆல்மோஸ்ட் வாங்கி 1 இயர் ஆச்சு. இட்ஸ் வெரி குட் குவாலிட்டி. ஸோ இது வரைக்கும் எனக்கு நான் ஒரு 8 வருஷம் பெய்டு கிளாஸ் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே இந்த மைக் தான் இந்த மாதிரி மைக்கில் தான் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். வயர்டு மைக்கில் தான் எடுத்திருக்கேன். வயர்லெஸ் மைக் நான் வந்து ரொம்ப ரீசெண்டாக தான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பிராண்ட், ஜென்ரிக் பிராண்ட் நிறைய இருக்குது சார். MANOOன்னு இருக்கும். MANOO. ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப கம்மி தான், 300-200 ருபீஸ் அவ்வளோதான் இருக்கும். வயர்டு மைக்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். வயர்லெஸ்னா அதுவுமே ஒரு 400-500 ரூபாய்க்குலாம் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ லேர்னிங் ஸ்பேஸ். இப்போ நிறைய பேர் வந்து இப்போ 2020SSலயே இல்லை எந்த வெபினாராக இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னா, இல்லை கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து பெட்டில் உட்காந்துட்டே அட்டன் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. அஸ் ஐ டோல்ட் யூ,
இது உங்களுக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண போற ஒரு சோர்ஸ். சொல்ற புரியுதுங்களா? இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு நீங்க எவ்வளவு பிகினரா இருந்தாலும் சரி, அதோடைய யாருக்கு இது ஆகும் யாருக்கு இது ஆகாதுங்கிறதையும் நான் சொல்ல போறேன். ஓகே, இது வந்து உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸ் இது. ஸோ ஒழுங்கா ஒரு டேபிள் இல்ல ப்ராப்பரா ஒரு இடத்துல இப்போ அருள்ஜோதி சார் உட்காந்துருக்காரு, கீழே உட்காந்துட்டு ஒரு லேப்டாப் வச்சிருக்காரு, தட் இஸ் ஃபைன். ஓகே, நமக்கு ப்ராப்பரா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஒரு தனியான ஒரு இடம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் லேப்டாப்பை கீழே வச்சிருக்கீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டூல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, எடுத்து நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளா. ஏன்னா டெய்லி 1 hour இல்லை 2 hour யூஸ் பண்ண போறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்த ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பண்ணலாமா? வெப் கேமரா இப்போ தேவையில்லை. நீங்க கிளைண்ட் கூட பேசும்போது கண்டிப்பா வெப் கேமரா வேணும். மூஞ்சே தெரியாம கேமராலேயே வராம ஒரு கூகுள் மீட்ல போயிட்டு சார் நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன் 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல போட்டு விடுங்கன்னா யாராவது போடுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் பிஸ்னஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன்லைன் பிஸ்னஸ். நமக்கு வெப்சைட் கிடையாது, ஒரு கூகுள் ரிவ்யூ கிடையாது, இப்போ தான் பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இனிஷியல் ட்ரஸ்ட் கெயின் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபேஸ் ஓப்பன் பண்ணணும். நம்பர் 1, ஒரு டீசெண்டான பேக்ரவுண்ட் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு தேவை. ஓகேங்களா? அந்த கேமராவும் 300-400 ருபீஸ்ல இருந்தே கிடைக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம இன்னைக்கு ஓரியன்டேஷன் டாபிக் குள்ள போறதுக்கு முன்னாடி, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு பைனாப்பிள் பிடிக்கும். எத்தனை பேருக்கு பைனாப்பிள் பிடிக்கும்? என்னடா காலையில 5:10க்கு பைனாப்பிள் பிடிக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? சம்பந்தமே இல்லாத டாபிக் இது. எவ்வளவு பேருக்கு பைனாப்பிள் பிடிக்கும்? நல்லா பழுத்து இருந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். நிறைய பேருக்கு பிடிக்காது, ஓகே ஃபைன். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து வி லைக் பைனாப்பிள். பட் பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்ம யாராவது வீட்டில் அதை வாங்கி வெட்டி சாப்பிட்றோமா, இல்லை நம்ம வெளியே எங்கேயாவது போகும்போது ஒரு தள்ளு வண்டியில் ஒரு பிளாஸ்டிக் டம்ளரில் 10 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, டக்கு டக்குன்னு வாங்கி சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம், ரைட்டுங்களா? மோஸ்ட்லி நம்ம வீட்டில் வாங்கி சாப்பிட்றதே இல்லை. சரியா இல்லை? ஓகே, லக்ஷ்மி வாங்குறாங்க, தட் இஸ் குட். மோஸ்ட்லி வெளியே ஓகே வாங்கி சாப்பிட்றாங்க. ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் வீட்டில் வாங்குறதே இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, அதை கட் பண்ணுறதே ஒரு பெரிய தொலை பிடிச்ச வேலை. ஒன்று அதை ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதை கட் பண்ணுறதே ஒரு பெரிய தொலை பிடிச்ச வேலை. அடிக்குது, நிமிஷம். இப்போ ஆடியோ கிளியரா இருக்கா? ஓகே, ஸோ நான் 2 பைனாப்பிள் வாங்கினேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஃபர்ஸ்ட் பைனாப்பிள் வந்து வீட்டில் இருக்கிற கத்தியை எடுத்து வந்து கட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணேன். போதும் ஆயிடுச்சு. ஓகேங்களா? வீட்டில் இருந்த கத்தியை எடுத்து நம்ம ஜென்ரலாக காய்கறி வெட்டுறதுக்கு யூஸ் பண்ணுற கத்தியை எடுத்து நம்ம கட் பண்ணுறப்போ ட்ரை பண்ணப்போ போதும் ஆயிடுச்சு. நிறைய வேஸ்டேஜும் ஆச்சு. ஏன்னா அந்த கரெக்டாக அந்த மேலே இருக்கிறத மட்டும் கட் பண்ண முடியாமல் நிறைய பழம் வந்து வேஸ்டேஜாக போச்சு. அப்புறம் என்ன இது அப்படின்னு பார்த்துட்டு அப்புறம் இன்ஸ்டாமார்ட்டில் ஒரு செஃப் நைஃப் பார்த்துருக்கீங்க இல்லையா? இந்த ஹோட்டல்லலாம் வச்சுருப்பாங்க, இல்லை நம்ம குக்கிங் சேனல்லாம் காமிச்சிருப்பாங்க. நல்லா இவ்வளோ பெருசாக 1 முழத்துக்கு மேலே இருக்கும். நல்லா எவ்வளோ திக்னஸாக வந்து ஒரு கத்தி, ஒரு 300 ரூபாய் 350 ரூபா தான். சரி ஒன்று ஆர்டர் பண்ணுவோம். யூஸ்வலாக வீட்டில் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம், ரைட்டுங்களா? யூஸ்வலாக நம்ம அதை வீட்டில் யூஸ் பண்ண மாட்டோம். சரி இந்த பர்பஸ்க்கு ஒன்று இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கினேன். அப்படி பைனாப்பிளில் மேலே வச்ச உடனே சல்லுன்னு இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் இது பைனாப்பிளோட தப்பா, இல்லை நம்ம மொட்டை கத்தியை வச்சு கட் பண்ணுற அதோடைய அன்அவேர்னஸ்ஸா? அதோடைய ஃப்ரூட் பார்த்தீங்கன்னா அதோடைய டேஸ்ட்டு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு, ரைட்டுங்களா? ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு தெரியாம நம்ம அந்த பழைய கத்தியோ அதை வச்சே நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்மளால வந்து சரி இந்த பழமே வேண்டாம், எங்கேயாவது ரோட்ல பார்த்தா சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து அப்படியே விட்டுறோம். ஒரு சின்ன கோரிலேஷன் தான் இது. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸும் அந்த மாதிரி தான். இந்த கோர்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் ப்ராப்பராக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தெர் இஸ் அன்லிமிட்டெட் சோர்ஸ் ஆஃப் இன்கம். உங்களுக்கு 10,000 பேர் 1,00,000 பேர் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கோடியாக சம்பாதிக்கலாம்னு சொல்ல வரல. நம்ம ஒரு சர்வீஸ் ஆஃபர் பண்ண, ப்ராப்பராக ஒரு சர்வீஸ் கொடுத்தோம்னா அதை வந்து பணமாக கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 60 days, இந்த 30 days வந்து எஃபிஷியண்டாக கற்றுக்கோங்க. 21 days சொல்கிறேன், மேலேயும் போகலாம், சீக்கிரமும் முடிக்கலாம். ஸோ
எஃபிஷியண்டாக கற்றுக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மில் மட்டும் எத்தனை மெனு இருக்குன்னு தெரியுமா? ஏதாவது ஒரு கெஸ் சொல்ல முடியுமா? ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மில் மட்டும் அப்ராக்சிமேட்டாக ஒரு 600-700 மெனுஸ் இருக்கு. ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மில் மட்டும் 600-700 மெனுஸ் இருக்கு. நமக்கு எல்லாம் தேவையானா இல்லை, நமக்கு தேவையில்லை. அதை விட ஜாஸ்தியாகவே இருக்கும். சந்தோஷ் சொல்றாரு இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்றாரு. ஓகே, எல்லாமே நமக்கு தேவையில்லை. ஆனால் என்னுடைய டொமைனை, அதாவது www.skillora.academy.com.in இதை கொண்டு போய் வந்து நான் எனேபிள் பண்ணி வெரிஃபை பண்ணணும்னா அந்த 600 மெனுவில் எங்கே இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அதுவே 1 மணி நேரம் ஆயிடும். புரிஞ்சதுங்களா? சிம்பிள் வேலை. இந்த டொமைனை கொண்டு போய் டொமைன் போட்டு வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு கோடு வரும். அந்த கோடை எடுத்துட்டு போயிட்டு நம்ம டொமைனோட ஹெடரில் போடணும். இவ்வளவுதான் வேலை. ஸோ இது உங்களுக்கு மெனு உங்களுக்கு வந்து நேவிகேஷன்னா வழி. அந்த வழி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்கள் ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷத்தில் இந்த வேலையை வந்து முடிச்சுட்டு வெளியே வந்துடலாம். ஆனால் இதே மெனுவை ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி, ஏன்னா நான் வந்து 10 வருஷமா 8 வருஷமா வந்து நான் கூகுள் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், கூகுள் ஆட்ஸ். ஸோ எனக்கு ஃபேஸ்புக்கில் வந்து அவ்வளோ ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட். ஓகே, ஃபேஸ்புக் ஆட்ஸ் ரன் பண்ணியிருக்கேன். பட் இந்த டொமைன் வெரிஃபிகேஷன், இந்த டெக்னிக்கல்லாம் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் ஆஃபீஸில் தீபக்னு ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட தள்ளி விட்டுருவோம். ஸோ டெக்னிக்கல் வேலையா தீபக் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த தடவை இந்த 3 மாதத்துக்கு முன்னாடி இந்த செப்டம்பர்ல இருந்து யார்கிட்டையுமே எந்த வேலையுமே அவுட் சோர்ஸ் பண்ணாமல் எல்லாமே நான் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து ஐ எம் லேர்னிங் அண்ட் ஐ எம் டூயிங் எவ்ரி திங் இன் 1 hour. இப்போ எனக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராஜெக்ட் அவுட் சோர்ஸ் பண்ணுறாங்கன்னா, நானா தனியாக உட்காந்தா ஒரு 8 மணி நேரத்தில் பண்ணுவேன். நானும் என் பார்ட்னரும் உட்காந்தோன்னா 3 மணி நேரத்தில் முடிச்சு தூக்கி போட்டுருவோம். ஆட் லைவ் ஆயிரும். ஆடுனா ஆடு மட்டும் கிடையாது, ஆட்டோமேஷன் எல்லாமே சேர்ந்து வந்து லைவ் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். உங்களுக்கு நம்மளுடைய பிரெயினுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து கை ஓடணும். ஸோ அதுக்கு வந்து இன்னொரு 60 days ப்ராக்டிஸ் வேணும். அந்த டைம் கொடுக்கலாமா? நீங்க அந்த டைம் கொடுக்கலாமா? நெக்ஸ்ட், இப்போ நம்ம 200 பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, வந்திருக்கிறது பாருங்க 100 பேர் தான். அங்கேயே 50% ஃபில்டர் ஆயிருச்சு. இட் இஸ் வெரி நார்மல் ஹியூமன் நேச்சர். நிறைய பேர் ஜெனியூன் ரீசன்னால வராமல் இருக்கலாம். நம்பர் 1. நம்பர் 2, ஏற்கனவே ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணிட்டோம். ஸோ நிறைய 2-3 சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, ஸோ ஓரியன்டேஷன் ஏற்கனவே அட்டன் பண்ணியிருக்கேன் பண்ணுமான்னு. ஸோ ஓகே ஃபைன். அப்படி இருந்தால் ஓகே, ஏற்கனவே நம்ம அட்டன் பண்ணிட்டோமே, மறுபடியும் அதுக்கு டைம் இதில் ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, தட் இஸ் ஆல்சோ ஃபைன். பட் எல்லா கிளாஸும் இந்த 21 டேஸும் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். சொல்ல போகிற ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட, இன்னைக்கு வந்து நம்ம டெக்னிக்கலாக பேசலை, ஜென்ரல் டிஸ்கஷன் பேசுகிறோம்னா கூட அதுவும் கண்டிப்பாக யூஸ் ஆகும். இட் இஸ் நாட் ஓன்லி ஃபேஸ்புக். எஸ், சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறோம். இட்ஸ் நாட் ஓன்லி ஃபேஸ்புக், நாட் ஓன்லி டெக்னிக்கல் திங்ஸ். வி ஆர் கோயிங் டு டீச் யூ சேல்ஸ். என்ன பேசுனா கஸ்டமர் கன்வின்ஸ் ஆவாங்க. இது பிரெயின் வாஷ் பண்ணுறதோ கேன்வாஷ் பண்ணுறதோ கிடையாது. டெக்னிக்கல் டேர்ம், மார்க்கெட்டிங்கோட டெக்னிக்கல் டேர்ம் இது கேன்வாஷ் பண்ணுறதுங்கிறது. ரைட்டா இல்லையா? இந்த ஒரு 80s 90s வந்து யூஸ் பண்ண டேர்ம் இது. 80s 90s லேட் 2000 யூஸ் பண்ண டேர்ம் வந்து கேன்வாஷ் பண்ணுறது, அப்புறம் பிரெயின் வாஷ் பண்ணுறது, அதெல்லாம் கிடையாது. அவருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக ஒரு சர்வீஸ் வந்து க்ளோஸ் ஆகும். அவ்வளோதான். நேற்று ஒரு கிளைண்ட் வந்து என்னுடைய ஆஃபீஸ்க்கு வந்தார். இன்டீரியர் டிசைனிங் நான் பண்ணதே கிடையாது. இன்டீரியர் டிசைனிங் ப்ராஜெக்ட் வந்து நான் பண்ணதே கிடையாது. பட் வந்து அவருக்கு நான் சொன்னேன், இந்த ஒரு 2 வருஷமா 2.5 வருஷம் தான் என்னுடைய வீடு கம்ப்ளீட் ஆகியாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய வீட்டுக்கே வந்து நான் இன்டீரியர் டிசைனிங் பண்ணியிருக்கேன். அதாவது கோஆர்டினேஷன். ஸோ பேசிக்கலாக ஒரு நட்டில் இருந்து ஒரு பிளைவுட் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு மைக்கா ஷீட் வாங்குறதா இருக்கட்டும், பேசிக்காக எல்லாமே வந்து நான் ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணியிருக்கேன். கார்பெண்டர்ஸ், இன்டீரியர் டிசைனரு, ஸோ இவங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டொமைன் நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு புரியும்னு கன்வின்ஸ் ஆகிட்டாரு. என்ன வேணும்னு கேட்டேன். நான் எக்ஸ்பர்ட் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணுறதில்ல. பட் அவர் கேட்டது பர்சனல் பிராண்டிங். ஓகே, பர்சனல் பிராண்டிங் பண்ணலாம், எனக்கு இன்னொரு டீம் இருக்குது, நான் அவுட் சோர்ஸ் பண்ணுறேன், 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஓகே போயிட்டார். அவ்வளோதான். சில விஷயங்கள் நம்ம இங்கே கற்றுக்க போகிறதுல சில விஷயங்கள் வந்து நம்ம எக்ஸ்பர்ட் ஆக மாட்டோம். இதில் நான் எப்படி வந்து ஃபேஸ்புக்கில் 600 மெனு இருக்குன்னு சொன்னேனோ அதே மாதிரி. ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம உள்ளே போகலாம். ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி அந்த ஓரியன்டேஷன்லேயே பார்த்துருந்தோம், மறுபடியும் இங்கே பார்த்துக்கலாம். எத்தனை பேர் இந்த ஓரியன்டேஷன் ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறீங்க? ஒரு எஸ் போடுங்க.
இல்லை ஒரு 1 போடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் அட்டன் பண்ணுறவங்க ஒரு ஓகே எஸ் ஃபைன். இன்ஃபேண்ட் ராஜ் சார், நீங்க கோயம்புத்தூருங்களா? No, sir. I'm in Chennai. ஓகே ஃபைன் ஃபைன். ஸோ பிகாஸ் ஸ்கில்லோரா ஸ்டார்ட் பண்ண டைம்ல வந்து மிஸ்டர் இன்ஃபேண்ட் ராஜ்னு ஒருத்தர் பேசியிருந்தார் கூட, ஒரு மியூசிக் டீச்சர். ஓகே, கம்மிங் பேக். ஸோ நம்ம இந்த 21 டேஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மட்டும் பார்க்க போகிறது இல்லை. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு சின்ன ஏரியா, ஒரு சின்ன அவென்யூ. நம்ம பார்க்க போகிறது கம்ப்ளீட் டிஜிட்டல் எக்கோசிஸ்டம். ஓகேங்களா? டிஜிட்டல் எக்கோசிஸ்டம். இந்த டிஜிட்டல் எக்கோசிஸ்டமில் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் 3 டைப்ஸ். ஒன்று 3 டைப்ஸில் நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கிறது 3 வெரைட்டி எடுத்திருக்கேன். ஒன்று ஆர்கானிக்கு. ஆர்கானிக்னா என்ன சொல்கிறது, செலவு பண்ண தேவையில்லை, ஆனால் லாட் ஆஃப் எஃபோர்ட் இஸ் ரிக்வயர்ட். ஓகே, செலவே பண்ண தேவையில்லைன்னா செலவே பண்ண தேவையில்லையா? கிடையாது. இப்போ ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா, ஒரு வீடியோ என் கையெழுத்து ரொம்ப கேவலமாக இருக்கும், பட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு வீடியோ போடணும் அப்படின்னா அந்த வீடியோவை ஷூட் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எடிட் பண்ணணும். அந்த எடிட் பண்ணுறதுக்கு ஒரு டூல்ஸ் வேணும். அந்த டூல்ஸுடைய எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அந்த மாதிரி வந்து செலவாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து டூல்ஸ். ஓகே, அது வந்து ஒரு பேசிக் எடிட்டிங். இன்கேஸ் வந்து நீங்கள் ஒரு அட்வான்ஸ் எடிட்டிங் பண்ணுறீங்க, ஒரு டிரான்சிஷன்ஸ்லாம் போடணுன்னா அதுக்கு வந்து ஒரு வீடியோவுக்கும் கிரெடிட் பேஸ்டு சாஃப்ட்வேர் இருக்கும். அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் 20 வீடியோ தான் எடிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா ஒரு மறுபடியும் வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வந்து அந்த கிரெடிட்ஸ் வந்து இல்லை அந்த சாஃப்ட்வேர் ரெனியூவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்கானிக்லையும் செலவாகும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் ஆர்கானிக்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எஸ்இஓ, செலவு பண்ண தேவையில்லாதது. எஸ்இஓவில் செலவு பண்ண தேவையில்லை. கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஸோ கண்டென்ட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு யாருமே உட்காந்து கண்டென்ட் வந்து எழுதுறதில்ல. புரியுதுங்களா? யாருமே பேப்பர் பேனா பிடிச்சி உட்காந்து எழுதுறதில்ல. ரொம்ப சிம்பிளாக வந்து சாட் ஜிபிடிலேயோ இல்லை எந்த ஒரு ஏஐலேயோ போட்டு எனக்கு இது வேணும், இதுக்குரிய ப்ராப்பர் கண்டென்ட் கொடு அப்படின்னு கேட்டோன்னா அது ஒன்று கொடுக்கும். இல்லை நல்லா இல்லை, நல்லா இல்லை, எனக்கு வந்து வேற மாதிரி கொடு. அந்த மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் என்ன வேணுங்கிறத கரெக்டாக ஏஐட்ட சொன்னோம் அப்படின்னா அதுவே கொடுக்கும். அதை ஃபில்டர் பண்ணி எது வேணும் எது வேண்டாம், ரொம்ப பெருசாக கொடுக்கும், எனக்கு இவ்வளோ டீட்டெயில்டாக வேணாம், ஷார்ட்டாக கொடு. ஸோ அந்த மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து உங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் கண்டென்ட் கிரியேஷன் பண்ணி கொடுக்கலாம். ஸ்கிரிப்ட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க. எல்லா படத்துலையும் வந்து ஒரு டைலாக் எழுதுறாங்க, ரைட்டா இல்லையா? ஸ்கிரிப்ட் ரைட்டர் டைலாக். ஒரு படம் 2.5 மணி நேரம் போகுதுன்னா 2.5 மணி நேரத்துக்கு வந்து ஹாய் இவரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறதுலேருந்து வணக்கம்னு சொல்கிற வரைக்கும் வந்து டைலாக் இருக்கும், ரைட்டா? ஸோ அதை ஃபுல்லாக வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டர் தான் எழுதுறாங்க. ஸோ அதை கண்டென்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஸோ என்ன அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்கில் நம்ம இது போடுறது, கண்டென்ட் போடுறது, ஃபேஸ்புக்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை யூடியூப்லேயோ வீடியோ, ஷார்ட் ஃபார்மேட் வீடியோ இல்லை லாங் ஃபார்மேட் வீடியோ, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு இமேஜ், இல்லை ஒரு எழுதி போடுறது, இல்லை வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பிளெயின் டெம்ப்ளேட்டில் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் வந்துடும். ஓகே, ஸோ ஆனால் இதை கரெக்டாக வந்து என்ன போட்டால் ஆடியன்ஸ் பார்க்குறாங்க. இப்போ ஒரு 10 போஸ்ட் போட்டிருக்கோம், ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் 2000 வியூ போயிருக்கு, மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து 300 வியூ தான் போயிருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாட்டில் சொல்லுங்க பார்ப்போம். 10 போஸ்ட் போட்டிருக்கேன், ஒரு வியூக்கு மட்டும் 2000 வியூ ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் 2000 வியூ போயிருக்கு, மற்ற எல்லா போஸ்ட்டும் 200 300 வியூ தான் போயிருக்கு. அப்படின்னா அந்த ஒரு போஸ்ட் வந்து ஏதோ இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இருக்கு, ஏதோ யூஸ்ஃபுல்லான விஷயம் இருக்கு. ஸோ அதனால ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட், ரைட்? அதில் ஒரு டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஹூக் இருக்கு, அதில் ஒரு பெயின் பாயிண்ட் இருக்கு, அதில் ஒரு ஷிஃப்ட் இருக்கு, அதில் ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம கற்றுக்க போகிறோம். ஸோ தட் இஸ் அந்த மாதிரி தான் நம்ம கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். கண்டென்ட் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து இதெல்லாமே நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3. ஓகே, இது விட்டுருங்க. ஸோ இந்த 3 ஒரு கேட்டகரியில் வரும். ஸோ இந்த 3 எடுக்கும்போது கண்டென்ட் போட ஆரம்பிச்சிங்கன்னா ரெகுலராக போடணும். தட் மீன்ஸ் இப்போ எவ்ரி 3 டேஸ் ஒரு கண்டென்ட் போடுறீங்களா, பரவாயில்ல.
இல்லை வாரத்துக்கே 2 கண்டென்ட் தான் போடுறீங்களா பரவாயில்ல, ஆனால் வாரத்துக்கு 2 கண்டென்ட் போட்டே ஆகணும். வாரத்துக்கு ஒரு கண்டென்ட்ங்கிறது ரொம்ப கம்மி. ஓகேங்களா? மாசத்துக்கு அட்லீஸ்ட் 8ல இருந்து 15 கண்டென்ட் வந்து போட்டே ஆகணும். இது வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங்கோட ஒரு பேசிக்ஸ். இல்லை ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னா அதோடைய தம் ரூல்ஸ் இது. நெக்ஸ்ட், ஒரு கண்டென்ட் போடும்போது இந்த டைமில் தான் போடணும்னு இருக்கு. ஸோ உங்களுடைய ஆடியன்ஸை பொறுத்து எதிர் காலையிலையோ சாயங்காலமோ, ஸோ ஒரு மாசத்துல காலையில் 8லேருந்து 10க்குள்ளே போட ஆரம்பிச்சிங்கன்னா அதே இதை வந்து மந்த் ஃபுல்லாக வந்து ட்ரெண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஏன் கம்மியான கண்டென்ட் போட சொல்றோம் அப்படின்னா, கச்சா முச்சான்னு வந்து எல்லாத்தையும் போடாம போடுற ஒவ்வொரு கண்டென்ட்டும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, வெறும் 10 வீடியோல, மறுபடியும் சொல்றேன், வெறும் 10 வீடியோல 0ல இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1 லேக் போயிருக்காங்க. ஓகேவா? வெறும் 10 வீடியோல 0ல இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 1 லேக் போயிருக்காங்க. இதைத்தான் பர்சனல் பிராண்ட் பில்டிங்னு சொல்லிட்டு ஒரு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா ஃபீஸ் வந்து வெளியே வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. தப்புன்னு சொல்ல வரல, தட் இஸ் ரைட். ஏன்னா கரெக்டாக சொல்லி கொடுக்குறாங்க. நான் இப்போ ஒரு பர்சனல் பிராண்டிங் கிளாஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். மார்ச் 7th and 8th வந்து ஃபுல் டைம் எனக்கு ஃபுல் டே ஆன்லைன் ஒர்க் ஷாப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் போட ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து யூடியூப் ஆர்கானிக் க்ரோத், இமெயில் மார்க்கெட்டிங். நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டேட்டா பேஸ் இருக்கணும். இமெயில் கிரெடிட்ஸ் வந்து எப்பவுமே ஃப்ரீ கிடையாது, அதுவும் சார்ஜ் பண்ணுவாங்க, அது வாங்கணும். கம்யூனிட்டி மார்க்கெட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு குரூப்ல இல்ல 2 குரூப்ல இருப்பீங்க. ஆனா வந்து எனக்கு அஸ் அ ஸ்கில் ஓரான்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 12 குரூப்போ வந்து நான் மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த 12 குரூப்லயும் ஒரு மெசேஜ் போட்டு கரெக்டா அதை வந்து இந்த டைம்ல தான் போடணும், இந்த டைம் 10 மணிக்கு மேல போடக்கூடாது, டிஸ்டர்பன்ஸா இருக்கும், எந்த விஷயத்தை கொண்டு போகணும், இதெல்லாம் வந்து சொல்லி கொடுத்து இதெல்லாம் மேனேஜ் பண்றது கம்யூனிட்டி மார்க்கெட்டிங். நெக்ஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ நான் இந்த பொருளை யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு, கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்க அதை வாங்கி வந்து நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அப்படி அவங்க வாங்கும்போது நமக்கு ஒரு சின்ன கமிஷன் கிடைக்கும். ஸோ இது அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஆப் ஸ்டோர் ஆப்டிமைசேஷன், ஏஎஸ்ஓ விட்டுருங்க. ஆன்லைன் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட், நான் சொன்னதுலேயே ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இதுதான். உங்களுக்கு இந்த கண்டென்ட் மார்க்கெட்டிங் வரும் அப்படின்னா யூ கேன் சார்ஜ், யூ கேன் பிகம் அ ஓஆர்எம் மேனேஜர் and we can charge from 5,000 to 50,000. ஒரு பைசா செலவு இல்லாம சம்பாதிக்கிற ஒரு இடம் வந்து ஆன்லைன் ரெப்யூட்டேஷன் மேனேஜ்மெண்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் ஆல்ரெடி ஒரு ட்ரைனர் எடுத்திருந்தோம் ஹிந்தியில் மட்டும் பேசுறதுக்கு. பட் எங்களுக்கு ஹிந்தியில் அவ்வளோ தூரம் பண்ண முடியலை. we were into only pan India English brand. ஸோ என்ன பண்றது அப்படின்னே கண்டென்ட் மேனேஜ் பண்ண சொல்லிட்டோம். பட் அவர் கண்டென்ட் போட ஆரம்பிச்சு வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் இருந்தது. ஸோ அப்படியே மேனேஜ் பண்ணிட்டோம். வி பெய்ட் 40,000 salary per month. ஸோ இட் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டன்ட் திங், கற்றுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் லோக்கல் எஸ்இஓ, கூகுள் மை பிஸ்னஸ். ஸோ நெக்ஸ்ட் பெய்டு ஆடுன்னு பார்க்க போனால் சர்ச் ஆட்ஸு, டிஸ்பிளே ஆட்ஸு, சோஷியல் மீடியா அட்வர்டைஸிங்கு, யூடியூப் ஆட்ஸு, ஷாப்பிங் ஆட்ஸு, ஆப் இன்ஸ்டால் ஆட்ஸு, ரீமார்க்கெட்டிங் ஆட்ஸ். அடுத்து மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன். ஆட்டோமேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு டேட்டில் நான் எதுலையோ ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னா நம்ம வந்து என்ன ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், ஒரு மெயில் வரல, ஒரு இமெயில் வரல, ஒரு வாட்ஸ்அப் வரல, நம்ம எதிர்பார்க்குறோமா இல்லையா? ரைட். இப்போ இன்ஸ்டாகிராம்லேயே ஏதோ ஒரு ஃப்ரீ இதுலேயே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், என்ன யாருமே நமக்கு கால் பண்ணல, ஒரு வாட்ஸ்அப் கூட வரல, நம்ம எதிர்பார்க்குறோமா இல்லையா? அது வந்தாதான் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகுது. புரியுதுங்களா? அது பெய்டு ப்ரோக்ராமா இருக்கட்டும், இல்லை ஃப்ரீ ப்ரோக்ராமா இருக்கட்டும், இல்லை பெய்டு ப்ராடக்டா இருக்கட்டும், ஃப்ரீ ப்ராடக்டா இருக்கட்டும், நான் என்னுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நான் கம்ப்ளீட் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்கேன், சும்மா தேங்க்யூ மெசேஜ் மட்டும் வருது, எனக்கு அக்னாலஜ்மெண்ட்டே வரல. ரைட்டுங்களா? இப்போ ஒரு பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஒரு 10 ரூபா பண்ணால் நமக்கு டிரான்சாக்ஷன் நம்பர்னு ஒன்று வருது இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டிங் ஆட்டோமேஷன் பொறுத்த வரைக்கும் இட் ஹஸ் பிகம் அ மேண்டேட்டரி ப்ராசஸ். ஆட்டோமேஷன்னா ஒரு கஸ்டமர் சைட்ல இருந்து ஒரு இன்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா அது ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபீஸ் பே பண்ண ரெஜிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும், கண்டிப்பாக நம்ம சைட்ல இருந்து ஒன்று மேனுவலாக உட்காந்து கால் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு ஆட்டோமேட்டடா ஒரு 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 மெசேஜ் போயிடுச்சுன்னா, ஓகேப்பா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் திஸ் வெபினார், ப்ளீஸ் ஜாயின் திஸ் வாட்ஸ்அப் குரூப், ஆல் கம்யூனிகேஷன்ஸ் வில் பி தேர் இன் தி வாட்ஸ்அப் குரூப். ஸோ அந்த மெசேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் ஒரு வெபினாருக்கு ஜாயின் பண்றேன், ஒரு வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணி முடிச்ச உடனே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒரு மெசேஜ் வருது, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வருது. ஸோ அதில் என்ன சொல்றாங்கன்னா, தேங்க்யூ ஃபார் யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன்,
Please join this WhatsApp group. All communication will be given in the WhatsApp group only. It is mandatory. Thank you for joining Skillora and team. Any doubt, please reach our customer support number 97100413440. So my cycle is completed. நான் அதை ஜாயின் பண்ணல, that is different. பட் ஒரு மார்க்கெட்டிங் சிஸ்டமாக பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன் இல்லாமல் நடக்கவே நடக்காது இன்னைக்கு டேட்டில். நெக்ஸ்ட் ஃபனல் பில்டிங், சிஆர்ஓ, அனாலிசிஸ் அண்ட் ட்ராக்கிங், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், ஏஐபிஎஸ் மார்க்கெட்டிங், ஆட்ரிபியூஷன், டேட்டா அனாலிசிஸ், இதெல்லாம் அடுத்த அட்வான்ஸ்ட் ரேஞ்ச் விச் வி வில் நாட் கவர் இன் 21 days. இதெல்லாம் கொஞ்சம் நிறைய டைம் எடுக்கும், நிறைய படிக்கணும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, டூல்ஸ் வாங்கணும். ஓகே, ஸ்க்ரால் பண்ணுங்க. யார் யாருக்கு வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுமா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸோ நான் ஒரு ஜென்ரல் டிஸ்கஷன். இப்போ நம்மளுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, கரண்ட் ஃபினான்ஷியல் பொசிஷன் என்னங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப் ஃபனல்ங்கிறது என்ன அப்படின்னா, வாட்ஸ்அப் ஃபனல்ங்கிறது நீங்கள் ஏதோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, உங்களுக்கு வாட்ஸ்அப் எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு வெல்கம் மெசேஜ் வருது. வெல்கம் மெசேஜ் கீழே வந்து ஒரு 3-4 பட்டன் இருக்கும். என்ன இருக்குன்னா, கான்டாக்ட் ரெப்ரசன்டேட்டிவ், அரேஞ்ச் கால் பேக், கிவ் மீ மோர் டீடைல்ஸ். நீங்கள் கிவ் மீ மோர் டீடைல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா மறுபடியும் ஒரு 3 டீடைல்ஸ் வரும். ஸோ மறுபடியும் ஏதோ ஒன்று கிளிக் பண்ணுறீங்கன்னா, தேங்க்யூ, யுவர் ரிக்வெஸ்ட் இஸ் அப்டேட்டட், வி வில் அரேஞ்ச் த கால் பேக் அப்படின்னு வரும். இது மோஸ்ட்லி இது வந்து இப்போ சர்வீஸில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேங்க்ல பார்த்தீங்கன்னா செக்யூர் மினிமம் பேலன்ஸ், வாட்ஸ்அப் பேங்கிங்னு வந்துருச்சு. எத்தனை பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? வாட்ஸ்அப் பேங்கிங்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த பேங்காக வேணா இருக்கட்டும், நிறைய லீடிங் பேங்க், ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து வாட்ஸ்அப் பேங்கிங்னு வந்துருச்சு. நீங்கள் வந்து ஒரு இன்டர்நெட் பேங்கிங்கோ இல்லை எதுவுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண தேவையில்லை. உங்களுடைய ரிஜிஸ்டர்டு வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து அதுக்குரிய கமாண்ட்ஸ் இருக்கும். அது பட்டன் சிஸ்டமாக தான் இருக்கும். எஸ் நோ, என்ட்ரி யுவர் டேட் ஆஃப் பர்த், இயர், அது இது ஏதாவது ஒரு மதர்ஸ் நேம் ஏதாவது வரும். ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் அங்கேயே வந்துடும். ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க முடியாது, ஜஸ்ட் பேலன்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். இல்லை வந்து சர்வீஸ் ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளுடைய வேலையை வந்து குறைக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்மளுடைய வேலையை குறைக்கல, அவங்களுடைய வேலையை வந்து குறைச்சிக்கிறாங்க. ஸோ எல்லாமே வந்து ஒரு ஆட்டோமேட்டட் சிஸ்டமாக திங்ஸ் எல்லாம் வந்து ஒரு சர்வரில் போய் உட்காந்து அங்கேருந்து ரீடிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட் திங். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் பேக். ஸோ இன்னைக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம 25th இருக்கோம், நம்ம 2 March ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு 2ஆம் தேதி வந்து இன்னைக்கு என்னுடைய இன்கம் வந்து இவ்வளவு, நான் இந்த மாதிரி ஒரு வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து 2வது ஆப்ஷன், இதுல இருந்து நார்மலாக இதுலேயே நான் கண்டினியூ ஆனேன்னா, வாட் வில் பி மை அவுட்கம், வாட் வில் பி மை நெக்ஸ்ட் க்ரோத் இந்த நெக்ஸ்ட் 3 years. இப்போ வந்து நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய சேலரி வந்து 50,000. ஒரு 3 வருஷத்துல வந்து ஒரு 60,000 இல்லை ஒரு ஷிஃப்ட் எடுத்தேன்னா ஒரு 70,000-80,000 ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரைட்டுங்களா? நம்ம லாஜிக்கலாக பேசணும். ஸோ அப்படி அப்படி இது பண்ணும்போது அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், 1 lakh earn பண்ணுறேன். ஸோ இந்த பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற ஐடியா இருக்குது. கொஞ்சம் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலோ இல்லை இதையே வந்து கொஞ்சம் அக்ரெசிவாக பண்ணாலோ ஒரு 1 lakhங்கிறது 1.5-2 lakhs வர்ற வரைக்கும் வந்து என்னால் பண்ண முடியும். ஸோ இது ஒரு உங்களுடைய ரொட்டீன் இன்கம் ஸ்ட்ரீம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதையும் கம்பேர் பண்ண சொல்ல நான். ஓகேங்களா? எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, புதுசாக ஒரு இன்கம் ஸ்ட்ரீம் கற்றுக்கும் போது, ஓகே இதை கற்றுக்கிட்டா இவ்வளோ பிஸ்னஸ் வந்துடும், இவ்வளோ ரெவென்யூ வந்துடும், இதை விட்டுட்டு இதுக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகிட்டு பழைய பிஸ்னஸை விட்டுடலாம், பழைய வேலையை விட்டுடலான்னு வந்து யாரும் நினைக்கவே கூடாது. புரிஞ்சதுங்களா? ஒரு ஓகே போடுங்க. இது இந்த நம்ம கோர்ஸ் மட்டும் கிடையாது. எந்த கோர்ஸு எங்கே போய் எத்தனை லட்சம் ரூபா கொடுத்து கற்றுக்கிட்டாலும் சரி, மறுபடியும் சொல்கிறேன்,
எங்கே போய் எந்த கோர்ஸ் எத்தனை லட்ச ரூபா கற்றுக்கிட்டாலும் சரி, கற்றுக்கும் போதோ கற்றுக்கிட்டு முடிச்சுட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணும் போதோ எடுத்த உடனே ஓகே இப்போதான் இதுலேருந்து இன்கம் வர ஆரம்பிச்சிருச்சு, ஓகே இந்த கோர்ஸ் கற்றுக்கிட்டோம் இதுலேருந்து இவ்வளோ இன்கம் வரும், அதனால பழைய வேலையை நம்ம 3 மாசத்துல விட்டுருவோங்கிற மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க. அப்படின்னா we are mentally prepared to exit from the business or profession. அதுல உங்களால பெர்ஃபார்ம் பண்ணவே முடியாது. புரிஞ்சுங்களா? ஸோ இந்த ஒர்க் ஷிஃப்ட் சைடு ஹஸ்ல்னா ஒரு சைடு இன்கம். ஸோ அது வந்து ரொம்ப கிளியரா ரொம்ப நேக்கா வந்து மேனேஜ் பண்ணணும், ரொம்ப நேக்கா ரொம்ப சென்சிட்டிவா மேனேஜ் பண்ணணும். இதுல இருந்து நமக்கு பெருசா பணம் வருங்கிற ஒரு மைண்ட் செட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு சைட்ல ஒர்க் பண்ண நமக்கு தோணாது. இதுல ஃபுல் எஃபோர்ட் இதுல போடுவோம், அப்புறம் என்ன ஆகும்னா டிசப்பாயின்மெண்ட் தான். அதுல நம்ம எதிர்பார்த்த மாதிரி வந்து பிசினஸ் வந்திருக்காது. ஸோ நம்ம இருக்கிற வேலையும் பார்க்க பிடிக்காது. ஸோ மூணாவதா ஒன்றை தேட ஆரம்பிச்சிருவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன வேலை பண்றோமோ என்ன பிசினஸ் பண்றோமோ அதுதான் நமக்கு வந்து செய்யும் தொழிலே தெய்வம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கவே மறக்காதீங்க. ஸோ அது எப்பவுமே போகணும். நெக்ஸ்ட் 2 இயர்ஸுக்கு அந்த வேலை தான் பார்க்க போறீங்க. யாருமே வந்து ஃபுல் டைம் டிஜிட்டல் மார்க்கெட்டரா உடனே மாற போறது கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு சைடு இன்கம். 5 மணிக்கு எழுச்சிங்களா 6 மணிக்குள்ள இந்த அனாலிசிஸ் ஆட் கிரியேட் பண்றது எல்லாமே முடிஞ்சிடும். டே டைம்ல உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ இல்லை எப்போ ஃப்ரெஷ் லீட் வருதோ கிளைண்ட் கிட்ட பேச போறீங்க. அவ்வளவுதான் நம்மளுடைய ப்ரோக்ராம் அவுட்கம். சொல்ற புரிஞ்சுங்களா சார் மேடம்? இன்கேஸ் எனக்கு வந்து வேற வேலையே கிடையாது, நான் ஃபுல் டைம் கேரியர் பிரேக்ல இருக்கேன், இல்லை இப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஓகே ஃபைன், தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் யாராவது ஃபுல் டைம் பிஸ்னஸ்ல இருக்கேன் ஃபுல் டைம் வேலையில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு காலையில் 5 to 6க்குள்ள இந்த ஆட் செட் பண்ணுறது, அதை ஆப்டிமைஸ் பண்ணுறது, அனாலிசிஸ் பண்ணுறது எல்லாமே 1 ஹவரில் முடிஞ்சு போயிடும். 10 கிளைண்ட் இருந்தால் கூட 2 ஹவரில் முடிஞ்சு போயிடும். 2 ஹவர்ஸ் 5 to 7ல் அந்த வேலை முடிஞ்சது. டே ஃபுல்லாக அந்த ஆடை பெர்ஃபார்ம் பண்ண நம்ம அலோவ் பண்ணணும். ஸோ அந்த டே டைமில் புது கிளைண்ட்ஸு இல்லை எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸுக்கு வந்து ஒரு அப்டேட் கொடுக்குறது, சார் ஆட் ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கேன் 2 நாள் கழிச்சு பார்ப்போம். புது கிளைண்ட்னா சார் கூகுள் மீட்டிங் வாங்க பேசுவோம். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க. அது ஸோ டெக்னிக்கல் எத்தனை பேருக்கு வந்து இதை பண்ண முடியுமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு? டெக்னிக்கல் சொல்றாங்க, ஆட் சொல்றாங்க, எத்தனை பேருக்கு இதை நம்ம பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு? ஓகே, எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு நீங்க ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு பேசிக் இங்கிலீஷ் வந்து ரீட் பண்ண தெரியும், ரைட் பண்ண தெரியும்னா, டைப் பண்ண தெரியும்னா யூ ஆர் குவாலிஃபைட். ஓகேங்களா? ஏஜ் இஸ் நாட் அட் ஆல் ரெஸ்ட்ரிக்ஷன். 14 வயசுல இருந்து நீங்க 70 வயசு 75 வயசு, ஈவன் இஃப் யூ ஆர் ஆக்டிவ், நோ அப்பர் சர்க்கியூட், இஃப் யூ ஆர் ஆக்டிவ் யூ ஆர் எலிஜிபிள். அவ்வளவுதான். நான் ஏஜ்னு ஒரு நம்பர் சொல்லி வந்து நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல, அது தப்பு. ஓகேங்களா? ஏஜ்னு ஒரு நம்பர் சொல்லி நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண விரும்பல. உங்களால சொல்றத புரிஞ்சுக்கிட்டு உங்களால ஒரு பேசிக், ஏன்னா எல்லாமே இங்கிலீஷ்ல இருக்குது, இதை நீங்க தமிழ்ல மாத்துனீங்கன்னா தமிழ்லையும் பிளாட்ஃபார்ம் மாறும், ஆனா யாருக்கும் எதுவும் புரியாது. ஏன்னா அந்த டெர்மினாலஜி நம்ம தமிழ்ல படிக்கல. ஓகேங்களா? ஸோ என்னையே தமிழ்ல மாற்றி சொல்லிக் கொடுனா சொல்லிக் கொடுக்க தெரியாது. அதான் ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்மை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக் கொடுனா எனக்கு சொல்லிக் கொடுக்க தெரியாது. நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர்னா 99% தெரியாது. ஓகேங்களா? ஸோ இந்த டெக்னிக்கல் இஸ் லேர்னபிள். இப்போ ஒன்றும் இல்லை, எத்தனை பேர் வந்து ஆண்ட்ராய்ட்ல இருந்து ஐபோனுக்கு மாறி இருக்கீங்க, ஐபோன்ல இருந்து ஆண்ட்ராய்டுக்கு மாறி இருக்கீங்க? முன்னாடியோ இல்லை இல்லை சார், அண்ட் ஐஃபோன்லாம் யூஸ் பண்ணதில்ல. நான் முன்னாடி பட்டன் ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டன் ஃபோனில் வந்து இப்போ வந்து டிஸ்பிளே வச்ச ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோ பிடிக்கிற ஃபோன் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக பேசுங்க. எல்லாருமே ஒரு காலத்தில் பட்டன் ஃபோன்லேருந்து மாறணுமா? நாட் ஃபார் வெரி யங் கிட்ஸ். ஒரு பேசிக்காக நம்ம அட்லீஸ்ட் வந்து ஒரு பாதி இதில் பட்டன் இருந்திருக்கும், ரைட்டுங்களா? ஒரு பாதி பட்டன் இருந்திருக்கும், பாதி டிஸ்பிளே இருந்திருக்கும். அங்கேருந்து நம்ம ஃபுல் டிஸ்பிளேக்கு மாறி இருக்கோமா? அந்த டைம்ல எனக்கு பயங்கரமான மைண்ட் பேரியர். என்ன அது ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஸ்க்ரீன் கொடுத்துருக்கானுங்க, பட்டனே காணா, நான் எப்படி டைப் பண்ணுறது? ரைட்டா? ஆனால் இப்போயும் அந்த கஷ்டம் இருக்குது. பட்டனில் இருந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து இன்னைக்கு வந்து
இந்த ஃபுல் டிஸ்பிளே ஃபோனில் இல்லை, பட்டன் ஃபோனில் வந்து நான் பார்க்காமலே டைப் பண்ணுவேன். எத்தனை பேர் அப்படி இருந்தீங்க? அது சிங்கிள் ஃபோனாக சிங்கிள் லைன் ஃபோனாக இருக்கட்டும், சிங்கிள் லைன் ஃபோன்லாம் எனக்கு தேவையே கிடையாது. சார் ஐ ஆம் ஆன் த வே அப்பாயின்மெண்ட், ஐ ஆம் ஆன் த வே அப்பாயின்மெண்ட் சொல்லிட்டு பைக் ஓட்டிகிட்டே டைப் பண்ணிட்டு நான் பாட்டு தூக்கி பாக்கெட்டில் போட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு அவ்வளோ தூரம் மெமரைஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபோன் இருந்தப்போ கூட, இந்த நோக்கியா N73 அந்த மாதிரி இருந்தப்போ கூட வந்து பார்க்கவே தேவையில்லை, பேசிக்கிட்டே வந்து டைப் பண்ணுவோம். ஏன்னா எந்த எழுத்து எங்கே இருக்குன்னு வந்து நம்ம விரலுக்கு தெரியும். அதே தான் நம்ம இங்கே கற்றுக்க போகிறோம். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் இந்த 90 டேஸ். 60 டேஸில் கற்றுக்கலாம், 90 டேஸில் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். ஒன்றே ஒன்று தான் வேணும். டெய்லி லேப்டாப்பை திறந்து உங்களுக்கு கிளைண்ட் இருக்காங்களோ இல்லையோ ஒரு டெஸ்ட் ஆட் ரெடி பண்ணணும். புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு கிளைண்ட் இருக்காங்களோ இல்லையோ, இன்னைக்கு எனக்கு ஒரு ஸ்கூல்ல இருந்து அட்மிஷனுக்காக எனக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஃபுல் ப்ராஜெக்டை ஒர்க் பண்ணி டிராஃப்ட்ல போட்டு விட்டுறணும். இன்னைக்கு எனக்கு ஒரு பில்டர் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, பில்டர்லேயே 3 வெரைட்டி இருக்காங்க. ஒன்று அப்பார்ட்மெண்ட் செல் பண்ணுறவங்க, இன்னொன்று வந்து வில்லா செல் பண்ணுறவங்க, இன்னொன்று லேண்டு செல் பண்ணுறவங்க. பில்டர் 1 அப்பார்ட்மெண்ட், பில்டர் 2 வில்லா, பில்டர் 3 லேண்ட் அப்படின்னு 3 கேம்பெயினை ஃபுல்லாக செட் பண்ணிட்டு, எல்லாமே இமேஜ் ப்ளஸ் வந்து வீடியோவோட கண்டென்ட் எல்லாமே செட் பண்ணிட்டு டிராஃப்ட்ல போட்டு வச்சிடணும். நாளைக்கு யாராவது ஒரு கிளைண்ட் அந்த கேட்டகரியில வந்தாங்கன்னா, இந்த மாதிரி 1 மாசம் போட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் யூ கேன் கவர் ஆல் த கிளைண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் யூ கேன் கவர் ஆல் த வெர்டிகல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ். நாளைக்கு ஒரு கிளைண்ட் டெமோ வரும்போது, சார் உங்க ஆட் ரெடியா இருக்கு, உங்களுடைய பிராண்ட் மட்டும் சொல்லுங்க, ரீபிராண்ட் பண்ணிட்டு ஆடை வந்து அடுத்த ஒரு ½ அன் ஹவர்ல லான்ச் பண்றேன். எப்படி இருக்கும் கிளைண்ட்டுக்கு? நல்லா இருக்கும் இல்லையா? இட் வில் பி இல்லைன்னா கூட, மேபி லைக் நம்ம கம்ப்ளீட்டா மாத்திரம்னா கூட பிரசன்டேஷன் கொடுக்குறப்ப ஈஸியா இருக்கும். இது யூஸ்ஃபுல் ஃபார் ஆண்டர்பிரனர்ஸ். சுமையா நீங்க ஆண்டர்பிரனர்னா நீங்க கண்டிப்பா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆம்பல்னா மல்லிகை போவாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி வந்து நீங்க பிசினஸ் பர்சனா இருந்தா நீங்க கண்டிப்பா வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தெரிஞ்சிருக்கணும். நீங்க அதை பைபாஸ் பண்றதுக்கு வழியே கிடையாது. பிசினஸ் பர்சனா இருந்தா நீங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கத்துக்கிட்டே ஆகணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து வேற என்ன, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி அதெல்லாம் தேவையே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஊர்ல நம்ம ஏரியாவில் ஒரு 5 கிலோமீட்டர் மேப் பண்ணி வந்து நீங்கள் ஆட் ரன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரியாலிட்டி. விசிபிலிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆப்பர்ச்சுனிட்டி. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் ஆட்ஸை வந்து டிஸ்பிளே பண்ணுறோமோ அதெல்லாம் நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அது அவேர்னஸ் கேம்பெயினில் படிப்போம். ஓகே, ஸோ சிலது தேவையில்லை. ஓகே, இன்கம் பாசிபிலிட்டிஸ் வெரி வெரி கிளியர். சார் எல்லாம் ஓகே, கடைசியில் என்னதான் கிடைக்க போகுது? ரைட்டா? எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருக்கு? எல்லாம் ஓகே, கடைசியில் வாட் வில் பி த அவுட்கம்? அதான் நமக்கு வேணும். 20 நாள் 60 நாள் இப்போ எனக்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் சில சமயம் வி ஆர் இன் பிஸ்னஸ் ரைட். சில சமயம் வந்து என்ன சொல்றது, கொஞ்சம் டவுன் டைம் போகும். சில சமயம் வந்து அந்த டைம்ல வந்து எஞ்சி வந்தா போதுமேன்னு இருக்கும். ஒரு 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 பிஸ்னஸ் டவுன் ட்ரெண்ட் கம்ப்ளீட்டா வந்து நம்ம ஒரு 100 குவான்டிட்டி வித்துக்கிட்டு இருக்கோம்னா கம்ப்ளீட்டா அது வந்து 5க்கு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேல்ஸோட நம்பர் சொல்றேன். ஒரு 100 வித்துக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன், மாசம் மாசம் திடீர்னு 5க்கு போயிடும். அப்படின்னா அதுக்கு மேல மட்டமா வந்து நம்ம போகவே முடியாது. ஸோ அந்த டைம்ல நான் என்ன சொல்லுவேன்னா, வெதர் ஐ வாஸ் அவுட் சோர்சிங் திங்ஸ் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் ஆர் பிராண்டிங் ஆர் எனி கைண்ட் ஆஃப் ஜாயிண்ட் வெஞ்சர், வாட் எவர் கிளாஸ் யூ டெல், ஐ எம் ரெடி. நீ காலையில் 6 மணிக்கு வர சொல்றியா வரேன், நைட்டு 12 மணிக்கு மீட்டிங் வர சொல்றியா வரேன், 50,000 ஓகே, 1,00,000 ஓகே, ஐ எம் ரெடி டு ஸ்பெண்ட், ஐ எம் ரெடி டு டூ வாட் எவர் ஐ வாண்ட். கண்டென்ட் வேணுமா, மை பார்ட்னர் இஸ் தட், ஹில் ப்ரிப்பேர் ஆல் த கண்டென்ட்ஸ். நீங்கள் என்ன வீடியோ சொல்கிறீங்களோ நெக்ஸ்ட் 24 ஹவர்ஸில் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. வாட் யூ வாண்ட் அப்படிதான் நான் கேட்பேன். ஸோ இதெல்லாம் தான் இப்போ நான் உங்களை பண்ண சொல்கிறேன். இதை பண்ணிட்டு கடைசியில் வாட் இஸ் த அவுட்கம், ரைட்டா? ஸோ அந்த அவுட்கம் உடைய அவென்யூஸ் பார்க்க போகிறோம். நோபடி கேன் கேரண்டி எனிதிங், ரைட்? ஸோ இதெல்லாமே வந்து படிச்சுட்டேன் நீங்கள் சாட்டில் போட்டால் முடியாது. அது வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணும்போது தான் தெரியும். 21 days முடிஞ்சதுக்கப்புறம் வில் ஹாவ் 1-to-1 இன்ட்ராக்ஷன். முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கிடையாது, இன் பிட்வீன் வில் ஹாவ் 1-to-1 இன்ட்ராக்ஷன். ஸோ இது மொத்தமாகவே நான் ப்ரிப்பேர் பண்ண ஒரு அவென்யூஸ்.
ஸோ நான் இதில் பிகினர் மட்டும் எடுத்துக்கிறேன், அட்வான்ஸ் எடுத்துக்கல. இதில் பிகினர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் நான் தான் சொன்னேன் இல்லையா, இப்போ எங்களுக்கே வந்து சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் வந்து எங்களுக்கு பேண்ட்வித் பத்தலை அப்படின்னா, எங்களுடைய சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக சதீஷ் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பட் சதீஷ் வந்து எங்களுடைய ஓவரால் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர். ஸோ எங்களுடைய இருக்கிற எல்லா கம்பெனிக்கும் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறது, ஆடிட்டிங்கு ப்ளஸ் கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே அவர் தான் பார்க்குறது. ஸோ இதோட இந்த வேலை கொடுத்தோடனே ஒர்க் லோட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ யாராவது எனக்கு இது 5000 ரூபாய்க்கு பண்ணுறேன்னா நான் தாராளமாக அவுட் சோர்ஸ் பண்ணிடுவேன். எனக்கு ஒரு சின்ன அமௌண்ட். பட் இந்த மாதிரி 5 கம்பெனிக்கு 5000 ரூபாய் வாங்கினா எவ்வளோ ஆச்சு? 25,000. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன போஸ்ட்டு, ஒரு சின்ன வீடியோ எடுத்து அந்த 5 கம்பெனிக்கு வந்து போஸ்ட் பண்ணணும். டெய்லி ஒரு வீடியோ கிரியேட் பண்ண, டெய்லி ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணணும்னா தேவையில்லை. ஒரு 30 டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கேன்வாவில் 30 டெம்ப்ளேட் வந்து ரெடியாக அவைலபிளாக இருக்குது. நான் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் காட்டுறேன். ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு இது ஒரு பெய்ட் டூல். இது வாங்கியே ஆகணும், நமக்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. மேபி லைக் வேறு ஆப்ஷன் இருக்கு, பார்க்கலாம். இங்கே இருக்கு பாருங்க லெஃப்ட் சைடில். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து எத்தனை டெம்ப்ளேட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,00,000 டெம்ப்ளேட் இருக்கும். 1 2 இல்லை, 1,00,000 டெம்ப்ளேட்ஸ் இருக்குங்க. என்ன வேணுமோ இதை எடுத்து உள்ளே போட்டு அந்த பிராண்டை ஆட் பண்ணுங்க. இப்போ சஃபோர்ட் அண்ட் கோன் இருக்கு, பிராண்டை மாற்றுங்க, கண்டென்ட்டை மாற்றுங்க, அவருடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் போடுங்க, பப்ளிஷ் பண்ணுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு இமேஜ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷம் ஆகும். 5 கம்பெனி எடுத்தீங்கன்னா 1 மணி நேரம் ஆகும், வேலை முடிஞ்சு போச்சு. 25,000 per month. கண்டிப்பாக சொல்கிறேன், ஒரு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு 5,000 ரூபாய் கொடுக்க எந்த ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனியும் யோசிக்க மாட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு ஓகே ஓரளவுக்கு பிகினராக இருந்தால் கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் ரன்னிங் கம்பெனிஸ் கண்டிப்பாக யோசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் யாரை வேணால் அப்ரோச் பண்ணலாம். கூகுளில் ஜென்ரலாக ஒன்று டைப் பண்ணிட்டு ஒரு ஒரு நியர்பை ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோ, இல்லை ஒரு பிரைடல் ஸ்டூடியோ, இல்லை ஒரு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், எதை வேணால் ட்ரை பண்ணிவிட்டு அவங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே ஃபோன் பண்ணி பேசிட்டு நான் சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து 30 நாளைக்கு நான் 30 போஸ்ட் போட்டு ஒரு 10 கண்டென்ட்டும் போஸ்ட் பண்ணுறேன், எனக்கு ஒரு 5,000 rupees கொடுங்க, சாம்பிள் அனுப்புகிறேன், பார்க்குறீங்களா? வெரி சிம்பிள். யார் வேணால் ஒத்துக்குவாங்க. அது புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 5,000 to 10,000 சார்ஜ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு வீடியோ எடிட்டிங் சர்வீஸ். ஸோ இது நம்ம கற்றுக்க போகிறது கிடையாது, எனக்கும் தெரியாது, கம்ப்ளீட்டாக நான் அவுட் சோர்ஸ் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் சர்வீஸ். ஸோ யாருக்காவது ஃபுல் டைம் இருக்குது, நான் பேசிக் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும், இல்லை அட்வான்ஸ் வீடியோ எடிட்டிங் கற்றுக்கணும்னா அதுக்குன்னே செப்பரேட் கோர்சஸ் இருக்கும், அது ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு வீடியோ எடிட் பண்ணி அதில் டிரான்ஸ்லேஷன் போடுறதுக்கே அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 2 to 3 hours வந்து ஆயிரும். ஸோ அதர் தென் ஏஐ வீடியோஸு, நீங்கள் வீடியோ மேனுவலாக நீங்கள் எடிட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 hours ஆயிரும். ஸோ இந்த வேலையை நான் எடுக்க விரும்பலை. மை டைம் இஸ் நாட் பெர்மிட்டிங் திஸ். ஸோ இந்த வேலை பண்ணுற இடத்துல நான் 10 கேம்பெயின் வந்து லைவ் பண்ணிட்டு போயிடுவேன், இல்லை ஒரு ஆடிட் வந்து பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ இது இந்த சார்ஜஸ் இதில் எனக்கு வர்ற ஒரு 1000 ரூபாயை விட நான் வேறு வேலையில் இன்வெஸ்ட் பண்ணேன்னா எனக்கு 5,000 ரூபாய் கிடைக்கும். சொல்கிறேன், புரியுதுங்களா? அப்படிதான் நான் பார்க்குறேன். எனக்கு இந்த 5,000 ரூபாய் வேலை தெரியாது அப்படின்னா அப்போ இந்த வேலை பண்ணுறது பெட்டர். புரிஞ்சுங்களா? யாருக்கு புரிஞ்சுது? வீடியோ எடிட்டிங் நான் படிக்கலை, நான் கற்றுக் கொடுக்க போகிறதும் இல்லை, ஏன்னா எனக்கு தெரியாது. ஓகேங்களா? நம்பர் 1. நம்பர் 2, கற்றுக்கோங்க. ஸோ தட் அந்த சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிரும். உங்களுக்கு அட்லீஸ்ட் பேசிக்ஸ் ஆஃப் வீடியோ எடிட்டிங்கும் தெரியும். ஒரு அர்ஜென்ட்டுக்கு இந்த எடிட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆஃப் பண்ணிடுவாங்க. இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தீபாவளி சீசன், சார் நிறைய ஒர்க் லோட் இருக்குது சார், பண்ணவே முடியாது சொல்லிடுவாங்க, கையை விரிச்சிடுவாங்க. ஸோ அந்த டைமில் நம்மளே ஏதோ தானோன்னு பண்ணி பப்ளிஷ் பண்ணிடலாம்.
ஓகே, ஸோ கற்றுக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஆனால் எனக்கு வேற வேலை தெரியுங்கிறதுனால நான் அந்த டைமில் அந்த வேலை ஸ்பெண்ட் பண்ணேன், அந்த வேலைக்கு ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கு 5000 ரூபாய் கிடைக்கும். ஆனால் இந்த வேலையில் ஸ்பெண்ட் பண்ணேன்னா எனக்கு 1000 ரூபாய் தான் கிடைக்கும். அதனால நான் அதை கற்றுக்கவே விரும்பலை. பட் கற்றுக்கோங்க, நத்திங் ராங். ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா எண்ட் டு எண்ட் வந்து கம்ப்ளீட் வீடியோ எடிட்டிங் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம டீம்லேயே யாராவது வீடியோ எடிட்டர் இருந்தாங்க அப்படின்னா நான் உங்களுக்கு கிளாஸ் ஷெடியூல் பண்ணுறேன், அவங்ககிட்ட இருந்து கற்றுக்கோங்க. யாராவது இருக்கீங்களா அந்த மாதிரி? சார் எனக்கு அட்வான்ஸ் வீடியோ எடிட்டிங் தெரியாது, பட் பேசிக் வீடியோ எடிட்டிங் தெரியும். ஓகே, சந்தோஷ் இஸ் a graphic designer. If Santosh can teach everyone, in short is very basic for emergency need. ஓகே, நான் அது கூட கற்றுக்கல, எடிட்ஸ் கற்றுக்கணும். ஸோ யாராவது சொல்லிக் கொடுக்க விரும்புனீங்க அப்படின்னா இங்கே சொல்லுங்கள். ஸோ வில் டூ இட். ஓகே, பிரேம்குமார் பேசிக் வீடியோ எடிட்டர், யூடியூபர். ஓகே, ஸோ இவங்கெல்லாம் யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம இந்த 21 டேஸ்லேயோ இல்லை இன்னொரு டைம்லேயோ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு செஷன் வச்சுட்டு நம்ம வந்து இந்த வீடியோ எடிட்டிங் வந்து கவர் பண்ணலாம். கிராஃபிக் டிசைனிங் நான் இப்போ காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் நான் அந்த ஷார்ட்கட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ அதை நான் அப்டேட் பண்ணுறேன். கிராஃபிக்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்டோட சேர்ந்தது தான். பட் வந்து எனக்கு இதெல்லாம் போட்டு ஒரு அட்ராக்டிவ் இமேஜ் கொடுன்னு கேட்பாங்க. ஒரு பெர் இமேஜ் வந்து வி கேன் சார்ஜ் இன் பிட்வீன் 100 to 300 rupees per image, for example. இப்போ நான் இதே கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு 3 பேர் ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி ஒரு இது வேணும்ப்பா அப்படின்னு, இதுக்கு மினிமம் 300 சார்ஜ் பண்ணலாம். ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? இந்த 3 பேர் ஃபோட்டோ வந்து எடுத்து கொண்டு வந்து போட்டு மினிமம் 300 சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இதுக்கெல்லாம் வந்து அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம், ஒரு 100 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம், ஃப்ரீயாக கொடுக்கலாம். இதெல்லாம் 200 300 ஈஸியாக சார்ஜ் பண்ணலாம். ஓகே, ஸோ சந்தோஷ், நான் சொல்கிற பெஞ்ச்மார்க் கம்மியாக இல்லை ஜாஸ்தியாக சொல்கிறேனா, இல்லை ரொம்ப கம்மியாக சொல்கிறேனா? இப்போ இந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது சார், எனக்கு இந்த மாதிரி ஒரு இமேஜ் வேணும்ப்பா, என்னால் எனக்கு பண்ண தெரியாது, ஒரு அவுட் சோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் இந்த டெம்ப்ளேட்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோவை எடுத்து போட்டு அவரோட ஃபோட்டோவை வைக்க வேண்டியது, டாப்பிக்கை மாற்ற வேண்டியது, டேட் அண்ட் டைம் மாற்ற வேண்டியது, எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஒரு 200லேருந்து 300 சார்ஜ் பண்ணுறோம். ரெகுலர் கிளைண்ட்டாக இருந்தால் சார் 100 ரூபாய் கொடுங்க சார், ஒரு பிக்சர் நீங்கள் எப்படி வேணால் பிக்சர் கேளுங்க, 100 ரூபாய் கொடுக்குறேன், 100 ரூபாய் கொடுங்க, நான் எப்படி வேணால் பண்ணி கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பாசிவ் இன்கம். இதோடைய கேன்வாவோட இயர்லி பேக்கேஜே பார்த்தீங்கன்னா 4000 rupees தான். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெவென்யூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து லேண்டிங் பேஜ் கிரியேஷன். ஸோ லேண்டிங் பேஜ் கிரியேஷன் இன்னும் நாங்கள் பே பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு லேண்டிங் பேஜுக்கு வந்து மினிமம் 2000லேருந்து 5000 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக அந்த செஷனில் பார்க்கலாம். மெட்டா ஆட்ஸ் மேனேஜ்மெண்ட் 5000 to 50,000, கூகுள் ஆட் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி 5000 to 50,000 டிபெண்டிங் அப்பான் த இன்டென்சிட்டி, வாட் இஸ் த அவுட்புட். நெக்ஸ்ட் SEO சர்வீசஸ் 5 to 25,000, இமெயில் மார்க்கெட்டிங் 5 to 10,000, ஃபனல் பில்டிங் 5 to 1 lakh rupees. ஃபனல் பில்டிங்லேயே பேசிக் ஃபனல் இருக்குது, அட்வான்ஸ் ஃபனல் இருக்குது. 5,000 to 1 lakh rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒருத்தர் ஒரு ஃபனல் பில்ட் பண்ணுறதுக்கு 12 lakh rupees சார்ஜ் பண்ணுறாரு, இன்னொருத்தர் 6 lakh rupees சார்ஜ் பண்ணுறாரு. ஃபனலுங்கிறது சிம்பிளாக சொல்கிறேன். ஓகே, ஃபனலுங்கிறது 2 விதமாக கற்றுக்கலாம். இது ஒரு ஃபனல், ஓகேங்களா? இது ஒரு சிம்பிள் ஃபனல். என்ன அப்படின்னா ஒரு இமேஜ் போட்டிருக்கேன், ஒரு கண்டென்ட் போட்டிருக்கேன், கீழே வந்தால் வாட் இஸ் த அவுட்கம், யாருக்கு இதெல்லாம் ரிஜிஸ்டர் நவ், முடிஞ்சு போச்சு. இது ஒரு சிம்பிள் ஃபனல், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இதை கஸ்டமரே கொடுத்து இந்த மாதிரி பண்ணு அப்படின்னா ஒரு 2000லேருந்து 5000 rupees சார்ஜ் பண்ணலாம் ஒரு லேண்டிங் பேஜுக்கு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த லேண்டிங் பேஜுங்கிறது வாரம் மாறும், மாதம் மாற்றணும். ஒஸ்ட் கேஸில் மாதம் வந்து அந்த கிளைண்ட்டு மாற்றியே ஆகணும். ஒரே லேண்டிங் பேஜ் எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ கண்டென்ட் மாற்றணும், எடிட்டிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஹை ஸ்கில் டெவலப்மெண்ட். இது ரொம்ப ஈஸியாக பண்ண வேண்டியது வேர்ட் ப்ரெஸ்ஸில் பண்ணலாம், இல்லை சாஸ் ப்ராடக்டில் பண்ணலாம், இல்லை அப்படி இல்லைன்னா வந்து ஃப்ளெக்ஸி ஃபனல்ஸில் பண்ணலாம். நிறைய இருக்குது. இந்த பிளாட்ஃபார்மில் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
Funnels are highly high yield revenue system. YouTube channel management, back-end growth system. So next, local business digital setup, offline to online transformation. 3000 சார்ஜ் பண்றாங்க. ஒன்றும் இல்லை சார், உங்களுக்கு வெப்சைட் இருக்கா? இல்லை. கூகுளில் லிஸ்டாக இருக்கீங்களா? இல்லை. ஸோ நான் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன், 10,000 கொடுங்க. நிறைய பேர் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே இறங்கி ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறீங்க, ஒரு 4 டீசெண்டான ஒரு கடை, டீ கடைக்கோ இல்லை பெட்டி கடைக்கோ போகாதீங்க. வேற கொஞ்சம் ஏதோ ஒரு பொட்டிக் ஷாப் இருக்குது, இல்லை ஒரு சல்வார் ஒரு சுடிதார் பார்க் இருக்குது, அப்படி நிறைய இருக்குது. அப்படின்னா ஏதோ ஒன்றில் உள்ளே போயிட்டு ஒரு 5 கடையில் கேட்டிங்கனாலே ரேண்டமாக ஒன்று கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 10,000 ரூபாய் கேட்காதீங்க, 5,000 ரூபாய் கேளுங்க. நெக்ஸ்ட் வந்து டிஜிட்டல் கன்சல்டிங். ஸோ ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் எடுத்துக்கணும். எனக்கு ஒரு பெய்டு கன்சல்டிங். ஸோ அந்த மாதிரியும் போகலாம். உங்களுக்கு எல்லாமே தெரியும், இப்போ நான் சொல்கிறேன் இது எல்லாமே தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த இதுலலாம் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணுங்கிறது தெரியணும்ல. என்கிட்ட பணம் இருக்குது, என் பிராண்டை வந்து நான் பெருசாக்கணும். எதில் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல. பெய்டு ஆடில் ஸ்டார்ட் பண்ணணுமா, பர்சனல் பிராண்டிங் ஸ்டார்ட் பண்ணணுமா, இன்ஃப்ளூயன்சர் ஆகணுமா, இல்லை ஆர்கானிக்காக புஷ் பண்ணணுமா, என்ன தெரியல. பெய்டு கன்சல்டிங், கம் ஃபார் பெய்டு கன்சல்டிங், 5,000 to 10,000 rupees per hour. ஒர்ஸ்ட் கேஸில் வி கேன் சார்ஜ் 2,000 rupees. இப்போ நேற்று ஒரு பையன் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தான். 1-to-1 கன்சல்டிங் வந்து ஹீ இஸ் சார்ஜிங் சம்வேர் 2,000 rupees காமிக்கிறாங்க. காலையில் தான் பார்த்தேன் மெசேஜ். பாருங்க, நான் போட்டிருக்கிறது ரியலிஸ்டிக்கா இருக்கா? எவ்வளவு பேருக்கு இது ரியலிஸ்டிக்கா இருக்குன்னு தோணுது? இது என்னன்னா, இந்த பையன் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு நார்மல் வீடியோவை, இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு வீடியோ, இதே வீடியோவை வந்து நீங்க எனக்கு எனக்கு 1 ஹவருக்கு 2,000 ரூபாய் பே பண்ணுங்க, நான் எப்படி, நீங்களே பேச வேண்டாம், ஏஐ பேசும், உங்களை மாதிரி ஏஐ பேசும் அப்படிங்கிறான். ஐ எம் ஓகே வித் திஸ். இங்க பாருங்க, ஓகே வில் கன்ஃபார்ம் திஸ் லாட். எனக்கு 2,000 ரூபாய் போனா போகுது. பட் ஹீ இஸ் டெல்லிங், ஒன்று பண்ணி இவங்க வந்து ப்ராப்பரா வந்து இவங்க ட்ரையல் பண்ணி டெஸ்ட் பண்ணிங்க பாருங்க. இது ஒரிஜினல், இது ஏஐ. ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? And say it on camera. Command AI and I will send you complete step-by-step process to make videos with your own AI clone. Now you don't need a costly camera, light setup or fancy studio to make videos. Okay. So now உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், சார் இவ்வளவு பண்றீங்களே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு. எங்களுக்கு தெரியும், நாங்களும் பண்ணியிருக்கோம். ஹேஜன்ல பண்ணியிருக்கோம். ஹேஜன் பிரபு, வேற என்ன சாஃப்ட்வேர் பிரபு? ஹேஜன், 11 லேப்ஸ், கேப்கட், இந்த 3ஐயும் வச்சு நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் என்ன ஆகுது அப்படின்னா, வாய் வந்து ரொம்ப பெருசா ஓப்பன் ஆகுது, அப்படி இல்லைன்னா ரொம்ப இப்படி வருது. அந்த பெர்ஃபெக்ஷன் இல்லை. சொல்றது புரியுதுங்களா? நானே எனக்கு பண்ணி பார்த்தேன். நான் ஆமான்னு சொல்லும்போது வாய் வந்து இவ்வளவு தூரம் போகுது. ஸோ விச் இஸ் லைக் என்னுடைய இருக்கிற மரியாதையை வந்து ஏஐக்கு எடுத்து விட்டுரும். சொல்ற புரியுதுங்களா? ஸோ பண்றப்போ உருப்படியா பண்ணணும். அதுக்கு 2,000 ரூபாய் செலவாகுதுன்னா பரவாயில்ல. ஸோ இதைத்தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அஸ் அ கஸ்டமரா நான் என்ன நினைக்கிறேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா சார் மேடம்? அஸ் அ கிளைண்டா நான் ஒரு 3 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினாலே எனக்கு 10,000 ரூபாய் ஆச்சு. அதுக்கு நான் இவனுக்கு 2,000 ரூபாய் கொடுத்தேன்னா அவன் கரெக்டாக சொல்லுவான், சார் இவ்வளோ இந்த 3 சாஃப்ட்வேர் வாங்கிக்கோங்க, இவ்வளோ தான் காஸ்ட் ஆகும், இதெல்லாம் பண்ணுங்க, இந்த மாதிரி வீடியோ அவுட்புட் வரும், டவுட் இருந்தால் திரும்ப எனக்கு கால் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதுக்கு அந்த 2,000 ரூபாய் வாங்கிக்கிறான். ஒரு நாளைக்கு 5 கன்சல்டிங் எடுத்தீங்கன்னா 10,000 ரூபாய் ஆச்சே. ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் ஆச்சே. எத்தனை பேர் இங்கே ரிப்ளை பண்ணியிருக்காங்க பாருங்க. இன்னும் இருக்கும். ரீசெண்டாக போட்ட வீடியோ நினைக்கிறேன். ஃபாலோவர்ஸும் பெருசா இல்லை அந்த பையனுக்கு, 4,000 பேர் தான். எத்தனை வீடியோ போட்டிருக்கான்? இதே உங்களால பண்ண முடியாது. பாசிபிளா இல்லையா சொல்லுங்க? இன்னைக்கு பண்ண முடியாது, 3 மாசம் கழிச்சு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த பையனுக்கு வந்து ஈஸியா வந்து ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 அப்பாயின்மெண்ட் கிடைக்கும். ஈஸியா 2ல இருந்து 3 அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், which is 3,000 to 5,000 rupees. ஒன்றும் இல்லை, நான் நெகோஷியேட் பண்ணா கூட, பிரதர் ப்ளீஸ் கிவ் மீ லிட்டில் டிஸ்கவுண்ட் அப்படின்னா ஒரு 500 ரூபாய் குறைப்பான். பட் ஐ டோன்ட் வாண்ட் தட். அவன் கேட்குற ப்ரைஸ் வந்து எனக்கு அஃபோர்டபுளாக இருக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் வி கேன் டூ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்.
இட் இஸ் லைக் அ என்லெஸ் ரெவென்யூ ரிசோர்ஸ். எத்தனை பேருக்கு இது புரிஞ்சது? என்லெஸ் ரெவென்யூ ரிசோர்ஸ். இதுல 2 இருக்கு. இதுல 3 இருக்கு. என்னது இது? என்லெஸ் ரெவென்யூ ரிசோர்ஸ். ஸோ இப்போ இதோட சீரியஸ்னஸ் புரியுதா உங்களுக்கு? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உடைய டிஜிட்டல் எக்கோ சிஸ்டமோட சீரியஸ்னஸ் புரியுதா? நாட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிற வேர்டை வந்து ஸ்கிராப் பண்ணுங்க. தட் இஸ் ஒன்லி ஒன் வெர்டிக்கல். பெய்டு ஆட்ஸுங்கிறது ஒரே ஒரு வெர்டிக்கல் தான். வாட் எவர் ஐ ஷோட் யூ, தட் இஸ் நாட் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங், தட் இஸ் அ பார்ட் ஆஃப் டிஜிட்டல் எக்கோ சிஸ்டம். ஓகே, ஸோ இப்போ என்லெஸ் ரெவென்யூ ரிசோர்ஸ். மேனுவல்னா நான் ஆட்ஸ் ரன் பண்றது, சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் மேனுவல் ஒர்க். ஆட்டோமேட்டிக்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் அப்படின்னா என்னது? நான் உங்களுக்கு ஒரு ரெக்கார்டட் கோர்ஸ் வந்து சொல்லிக் கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்குறேன். இந்த லிங்க்ல சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கோங்க, 2000 ரூபாய். வீடியோ உங்கள் மெயிலுக்கு வந்துடும். ஸோ தட் இஸ் அ ரெக்கார்டட் ப்ராடக்ட். 24/7 உங்களுக்கு சேல்ஸ் ஆகிட்டே இருக்கும். பேசிவ் இன்கம்னா என்னது? இப்போ நான் இன்னைக்கு இந்த வாரம் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே வந்து எனக்கு வெபினார் இருக்கு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வெபினார். ஐ திங்க் யாரோ ஒருத்தர் ஜாயின் பண்ணியிருந்தாரு. ஸோ டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இதே தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வாரம் ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே வந்து நான் டிஜிட்டல் அவுட் சோர்ஸ், அதாவது ஸ்கில்லோரா இல்லாமல் வெளியே இருந்து நான் 2 நாள் கிளாஸ் எடுத்து அவங்களுக்கு வந்து கோர்ஸை செல் பண்ண போகிறேன். ஸோ அது வந்து பேசிவ் இன்கம். தட் இஸ் லைக் வெபினார்ஸு ஆர் ப்ரோக்ராமு ஆர் சம்திங், எனிதிங் எல்ஸ் வி கேன் டேக். ஒரு பேசிவ் இன்கம்னா பேசிவ் ஒர்க். பேசிவ் இன்கம் இல்லை, பேசிவ் ஒர்க். நான் வாரத்தில் 2 நாள் தான் வேலை பார்ப்பேன். ஆனால் இந்த மாதிரி வெபினார் போவேன், இல்லை ஏதாவது வந்து ஒரு ஒர்க் ஷாப் எடுப்பேன். ஸோ அப்படி எடுக்கும்போது அதுலேருந்து வர்ற ரெவென்யூ. ஸோ தீஸ் ஆர் த அவுட்கம்ஸ். ஸோ இங்கேருந்து இங்கே கற்றுக்க எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 இயர் ஆகும், ரொம்ப ஜாஸ்தியாக போனால். நம்பர் 1, ஒரு 2-3 லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கும். பட் வாட் யூ கெட், திஸ் இஸ் த அவுட் சோர்ஸ். நம்ம எவ்வளோ கவர் பண்ண போகிறோம்? ஆஸ் மச் அஸ் பாசிபிள் இந்த பிகினருக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ண போகிறோம். அதுலேயே நீங்கள் உங்களுடைய ஆட் ரன் பண்ணி ஒரு பேசிக் ஃபனல் சொல்லி கொடுத்துருவேன். ஸோ நான் கோர்ஸ் கரிக்குலமும் நான் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் விச் இஸ் வெரி மச் பாசிபிள். வேற என்ன இருக்கு? ஓகே, இன்னொன்று நம்ம சார் ரொம்ப பெருசாக இருக்கு, ரியலிஸ்டிக்காக உடனே என்ன முடியும் இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே? எத்தனை பேருக்கு அந்த டவுட் இருக்கு? ரியலிஸ்டிக்கா இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே ஓகே ஒரு 5000 ரூபாய் ஆடுக்கு சார்ஜ் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்ஸ் உட்கார்லடியே போட போறேன் நீங்க. ஓகே, பரவாயில்ல. ஓகே, ஒரு 5000 ரூபாய் ஒரு மெட்டா ஆட்ஸ்க்கு ஒரு கிளைண்ட்டுக்கு சார்ஜ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? மெட்டா ஆட்ஸ்க்கு ஒரு கிளைண்ட்ஸ்க்கு ஒரு 5000 ரூபாய். நீங்க வந்து ஒரு 2000 ரூபாய்க்கு ஆட் ஓட்டினா கூட, 2000 ரூபாய்க்கு ஆட் ரன் பண்றீங்க, இல்லை ஒரு 5000க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. 5000 ஃபார் த ஹோல் மந்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் ஒரு ஸ்டாட்ஸ் சொல்றேன். 50 ருபீஸ்னு வச்சா கூட ஒரு 75 ருபீஸ் வச்சுக்கோங்க, 66 லீடு கிடைக்கும். ஓகேவா? இன்வெஸ்ட்மெண்ட் புரிஞ்சா? யார் யாருக்கு புரிஞ்சது? மெட்டா ஆட்ஸோட என்னுடைய மந்த்லி பேக்கேஜ் வந்து 5000 ருபீஸ். நம்பர் 1. நம்பர் 2, நான் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். 5000 ரூபாய் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணா போதும். ஓகே, ஸோ அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், எவ்வளோ செலவு பண்ணுங்கிற பார்க்கலாம். ஹோல்சமா 5000 ரூபான்னு பார்க்காதீங்க. ஒரு நாளைக்கு 200 ரூபாயிலேருந்து ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். யாருக்கெல்லாம் இது முடியும்? 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்றது யாருக்கெல்லாம் முடியும்? ஈஸி இல்லையா? பெரிய அமௌண்ட்டே கிடையாது. நாங்கள் ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் ஆட் ரன் பண்ணிட்டு இருக்கோம், 10,000. பட் இதை வந்து ஒண்ணுமே இல்லை. ஓகே, ஸோ ஒரு 200 ரூபாய் ஆட் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஃபர்ஸ்ட் மந்த் 1 ஒரு 2 கிளைண்ட் எக்ஸல்ல போட ரொம்ப ஈஸியா இருக்கும். பட் வந்து பண்றப்போ பண்ணணும், அவ்வளவுதான். பண்றப்பையும் ஈஸி தான். நான் சொல்றேன் இல்லையா, இது பெரிய கஷ்டம் கிடையாது. வாட் ஐ எம் ஷோயிங் நவ் இஸ் நாட் அட் ஆல் டிஃபிகல்ட்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் அது ஏற்கனவே நான் பண்ணி வச்சிருக்கேன். ஒரே நிமிஷம். சி, ஸோ நம்மளுடைய ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு என்ன பேப்பர்லயே என்ன சொல்றது, ரொம்ப சொல்லுவாங்களே, என்னது மனக்கணக்குன்னு சொல்லுவாங்க. நம்பர் ஒன்ல வேற என்ன, ஏதோ சொல்லுவார் எங்க அப்பா, ஏதோ சொல்லுவார், கனவுல கோட்டை கட்டாதரா அப்படிம்பாரு. பட் தட் இஸ் ஃபைன். ஆனா நமக்கு இது பேப்பர்லயே ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்ம எங்க இருந்து நம்ம எப்படி நம்ம இதுல இருந்து நம்ம டிராவல் பண்ணுவோம்? முன்னாடி வந்து நமக்கு பேப்பரும் கிடையாது, பேனாவும் கிடையாது, மைண்ட்ல தான் கனவு காணணும், ரைட்டா? பட் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா we have a systems to calculate. ஒரு பேசிக் எக்ஸல்ல எடுத்து வந்து நீங்க அதை போட ஆரம்பிச்சா கூட வந்து you will see what is the outcome. 2 கிளைண்ட்னு எடுத்துக்கோங்க. மாசம் ஃபுல்லா வேலை பார்த்து நீங்க வெறும் 5000 ரூபாய் தான் சொல்றீங்கன்னா 2 கிளைண்ட் வர மாட்டாங்களா? கண்டிப்பா வருவாங்க. இது வந்து ஐ வில் சே இட்ஸ் லைக் எ ஃபுல் ப்ரூஃப். இப்போ எங்களுடைய கிளைண்ட் நெகோசியேஷன்லாம் ரொம்ப டஃப்பாக போயிட்டு இருக்கு. ஏன்னா நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே 50,000 தான். 50,000 ஸ்டார்ட் பண்ணி, ஓகே சார் சர்வீசஸ் ஃபுல் சர்வீஸ் 50,000. ஸோ சர்வீசஸ் கம்மி பண்ணி எனக்கு இதெல்லாம் போதும் அப்படின்னா 25,000. 25,000க்கு வந்து ₹1 கம்மியாக வந்து நான் கிளைண்ட்டே எடுக்க மாட்டேன். தட் இஸ் மை பிரின்சிபல். ஏன்னா நான் மாதம் வந்து நான் 3.5 லட்ச ரூபா சேலரி போடணும். சொல்கிற புரியுதுங்களா? எனக்கு 2 ஆஃபீஸ் இருக்குது, சென்னை பெங்களூர் 2 ஆஃபீஸ் இருக்குது, என்னுடைய இன்கம் இருக்குது. என்னுடைய இன்கம் இல்லாமல் என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்னுடைய லீகல் டீம், என்னுடைய ஆடிட்டர், என்னுடைய அக்கௌண்டன்ட்டு, ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து சேலரி போட்டது, சேலரி டீம் சேலரி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மாதம் 3.5 லட்ச ரூபா நான் பிஸ்னஸ் பண்ணுறேனோ இல்லையோ நான் சேலரி போடணும். ஸோ அதனால 25,000 கம்மியாக என்னால் கிளைண்ட்டே எடுக்க முடியாது. அது கம்மியாக எடுத்தால் தட் இஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் மீ. பட் உங்களுக்கு அப்படி கிடையாது. இட் இஸ் கோயிங் டு பி அ பாசிவ் இன்கம். ஃபர்ஸ்ட் மந்த் 2 கிளைண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா இதை நான் அப்படியே 2 4 அப்படி மல்டிப்ளை பண்ணிட்டே போல ரிட்டென்ஷன்ல போயிட்டு இருக்கேன். மாசம் ஃபுல்லா 2 கிளைண்ட் எடுக்கணும். அதாவது ஒவ்வொரு மாசமும் 2 கிளைண்ட் எடுக்கணும். எவ்வளவு பேருக்கு இது பாசிபிள் தோணுது? லெட்ஸ் கம் ஒன் பை ஒன். மாசம் ஃபுல்லா வந்து 2 கிளைண்ட் எடுக்கணும். ஓகே சார், ஒண்ணுமே தெரியாது, எப்படி இதை பேசுறீங்க? லாஜிக் விட்டுருங்க. மாசம் ஃபுல்லா நீங்க ஒவ்வொரு மாசமும் 2 கிளைண்ட் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ யூ வில் பி கெட்டிங் ஒரு கிளைண்ட் எடுக்கும்போது ஒரு கிளைண்ட் வெளியே போயிடுவாங்க. தட் இஸ் த லாஜிக். ஓகேவா? நீங்க இங்க எடுக்கும்போது இங்க 2-3 பேர் வெளியே போயிடுவாங்க. தட் இஸ் த ரியலிஸ்டிக் திங். பட் நம்ம 24 கிளைண்ட் அக்வயர் பண்ணோம்னா, ஓகே, 24 கிளைண்ட் அக்வயர் பண்ணோம்னா நமக்கு அப்ராக்சிமேட்டா 8ல இருந்து 9 கிளைண்ட் வந்து ரிட்டென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? 24 கிளைண்ட் அக்வயர் பண்ணா 8ல இருந்து 9 கிளைண்ட் ரிட்டென்ஷன் பண்ணலாம். நமக்கு வருஷத்துக்கு ஒரு 5ல இருந்து 6 லட்சம் ரூபாய் ரெவென்யூ வரும். இதை பேஸ் பண்ணி தான் நான் சொல்லியிருந்தேன் 2026ல ரொம்ப ஈஸியா ஒரு 5 lakhs வந்து உங்களால ஒரு பாசிவ் இன்கமோ இல்லை ஒரு ஃபுல் டைம் இன்கமோ வந்து கிரியேட் பண்ண முடியும். சரிங்களா? புரிஞ்சா அது இன்கம் பாசிபிலிட்டிஸ்? இப்போ நமக்கு ரிசல்ட் என்னன்னு தெரியும். இப்போ இதை நோக்கி நம்ம ஒர்க் பண்ண ரெடியா இருக்கோமா? 60 days 60 days லேர்னிங் பீரியட், 90 days எக்ஸிகியூஷன். அப்படின்னா 60 நாள் டெய்லி புதுசா ஒன்று கத்துக்கணும். அந்த கத்துக்கிட்டு அந்த 60 நாளும் சேர்த்து 90 days, 60 + 90 இல்ல, இந்த 90லயே 60 கவர் ஆகுது. ஓகேவா? டோட்டலா 90 days. இந்த 60 நாள் கத்துக்கணும் பிளஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், பிளஸ் 60 + 30 நாள் வந்து அந்த லாஸ்ட் 30 days வந்து எஃபிஷியண்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். படிக்கிறது எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி கிளைண்டே இல்லைனா கூட எனக்கு இன்னைக்கு ஒரு கிளைண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு அந்த 1 hour 5 to 6 வந்து ஒரு ப்ராஜெக்டை லைவ் பண்ணணும். புரிஞ்சதுங்களா? ஓகே, ஸோ வாட் எல்ஸ் இஸ் லெஃப்ட் அவுட்? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு ஒர்க் இஸ் டன். லெட் மீ சி வாட் இஸ் பெண்டிங். என்னுடைய நோட்ஸ்ல பார்த்துக்கிறேன். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி 60 days கமிட்மெண்ட். ஓகே, இது நீங்க எனக்கு கொடுக்குற கமிட்மெண்ட் கிடையாது. நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் த கமிட்மெண்ட் விச் இஸ் யூ ஆர் கோயிங் டு கிவ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற கமிட்மெண்ட்டு. அவருடைய அவுட்கம் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை விஷுவலைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து
Yes, completed. Almost everything is over. Okay. So now, என்ன இதோடைய எக்ஸிகியூஷன் பிளான் என்ன சார்? இது முடிச்சிட்டோம், என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஐ வில் பி போஸ்டிங் குரூப். ஓகே, கிவ் மீ a minute. இப்போ நம்ம டிஸ்கஷன் குரூப் வந்து நான் ஓபன் பண்ண போறேன். நம்ம இருக்கிறது இப்போ நம்ம எல்லாருமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இனிஷியேட்டிவ் ஒரு குரூப்ல Chandal, இருக்கோமா? just a small thought. Can we use the platform for discussion? எஸ் அதுவும் பண்ண போறோம். அந்த கம்யூனிட்டி மெம்பர்ஷிப் வந்து நம்ம ஓகே பிரபு, அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். நம்ம பிரபு அதுக்குரிய டெமோ வீடியோ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருங்க பிரபு. வில் போஸ்ட் அஸ் அ வீடியோ. Okay, I'll post by today or today. அண்ட் செப்பரேட்டா ஒரு கம்யூனிட்டி போட்டு ரெடி பண்ணுங்க. ஓகேவா? Yeah, we will get it done today. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், I'm sorry. Okay. Okay. So coming back, community.skillora.academy.in. ஸோ இங்கே வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இனிஷியேட்டர் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்துடும். இது உள்ளே போயிட்டு உங்களுடைய கோர்ஸ் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிறேன் எங்கே கோர்ஸ் இங்கே பண்ணுறோமா இல்லை யூடியூப்பில் பண்ணுறோமாங்கிறத சொல்கிறேன். ஸோ அந்த கம்யூனிட்டியில் போயிட்டு வந்து யூ வில் ஸ்டார்ட் போஸ்டிங் திங்ஸ் ஆக்டிவ்லி. அதாவது நம்ம 21 2nd மார்ச்லேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம் இல்லையா? நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்துக்கோங்க. போஸ்ட் ஆன் பப்ளிக் ஃபீடு இல்லை, போஸ்ட் ஆன் மெம்பர் ஃபீடு. ஓகே, என்ன மெம்பர் ஃபீடு? ஓகே, இதையும் நான் கிளியராக சொல்கிறேன். பப்ளிக் ஃபீடு, மெம்பர் ஃபீடு. ஓகே, பப்ளிக் ஃபீட்லேயே போயிருங்க. இன்னைக்கு ஓரியன்டேஷன், நான் சும்மா ஒரு இதுக்கு வந்து ஐ ஓப்பனர் செஷன் போடுறேன். பட் இது எப்படி இருக்கணும்னா உங்களுடைய மோட்டிவேஷன், அச்சீவ்மெண்ட்ஸ், அசைன்மெண்ட்ஸ். ஓகே, அசைன்மெண்ட்ஸில் சொல்கிற புரியுதுங்களா? என்ன படிக்கிறீங்களோ அதோடைய அவுட்கம், நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லை என்ன புரிஞ்சிருக்குமோ அதை வந்து என்ன டாபிக் இங்கே படிச்சீங்க அதை இங்கே அசைன்மெண்ட்ஸில் போயிட்டு ஓகே ஃபுல் டீட்டெயிலாக டைப் பண்ணிட்டு எவ்வளோ டீட்டெயிலாக முடியுமோ அவ்வளோ டீட்டெயிலாக டைப் பண்ணிட்டு பப்ளிஷ்னு கொடுக்கணும். பண்ண முடியுமா இல்லை பண்ணி தான் ஆகணும். அது அப்போ தான் நீங்கள் படித்ததுக்கு 60 டே, நீங்கள் 21 டேஸ் முடிக்கிறீங்கன்னா 21 டேஸ் உங்களுடைய த்ரெட் இருக்கணும். சொல்கிற புரியுதுங்களா? 21 டேஸ் உங்களுடைய த்ரெட் இருக்கணும். நெக்ஸ்ட் ஆட் லான்ச் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ லான்ச்ட் மை ஃபர்ஸ்ட் ஆட். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க, இங்கே அட்டாச்மெண்ட்ல போயிட்டு ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுங்க. ஒரே நிமிஷம். ஓகே, பப்ளிஷ். செலக்ட் கேட்டகரி கொடுத்துட்டு எங்கே பப்ளிஷ் பண்ணீங்களோ ஓகே. ஸோ அது ஓகே, தட் வில் டூ இட். சொல்கிற புரிஞ்சுங்களா? நீங்கள் லாகின் பண்ணால் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து கோர்ஸில் வந்து நிற்கும். கம்யூனிட்டியில் போய்க்கணும், கிரியேட்டு, போஸ்ட் ஆன் பப்ளிக் ஃபீடு, இங்கே போயிட்டு மை ஃபர்ஸ்ட் ஆட்ஸ் என்ன டைப் பண்ணுமோ டைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக செலக்ட் கேட்டகரி. நான் அட்மினில் இருக்கிறதுனால பின்னுங்கிறது வருது, இல்லைனா உங்களுக்கு இது வராது. ஸோ செலிப்ரேஷன்ஸ், ஐ காட் மை ஃபர்ஸ்ட் கிளைண்ட். I charged him 5,000 rupees. Kindly find the screenshot. Transaction number அழிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டோட போடுங்க. சொல்ற புரிஞ்சா? That proof will motivate others. ஓகே, ஸோ மோட்டிவேஷனில் உங்களுக்கு ஒரு கோட் ரைட் பண்ணணும்னு தோணுது. இன்னைக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டீங்க, ஒரு புக்கு படிச்சிங்க,
ஓகே, இன்னைக்கு ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டீங்க. சும்மா வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் போஸ்ட் பண்ணாதீங்க. டோன்ட் ஸ்பேம் த கம்யூனிட்டி. இன்னைக்கு நீங்க ரியலிஸ்டிக்கா ஒரு புக்கு படிச்சிருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு இன்ஸ்டன்ட் வந்து உங்களை ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. யூ ஃபெல்ட் டு யுவர் ஹார்ட், உங்க மனசுக்கு ரொம்ப க்ளோஸா இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னு பட்டுச்சு, அவ்வளோ ஆனால் போதும். அது லாஜிக்கலையானலாம் யோசிக்காதீங்க. சார் எனக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சு, அதனால நான் போஸ்ட் பண்ணேன், போடுங்க. புரியுதுங்களா? மோட்டிவேஷனில் போடுங்க. இதெல்லாம் ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி தானே இருக்கு. செலிப்ரேஷன்ஸ், உங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷனா ஷேர் பண்ணணும்னு தோணுதா, போடுங்க. டவுட்ஸ் இருக்கா, டேக் பண்ணி போடுங்க. ஜென்ரல் டிஸ்கஷன், ஏதாவது டவுட் இருக்கா, போடுங்க. புரிஞ்சுல? கொலாபரேஷன் படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஐ எம் குட் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஐ வாண்ட் a team of photo editors and video editors. I am open for profit sharing or I am open for project wise work. போடுங்க, கொலாபரேட் பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லையா, இப்படி ஒரு பப்ளிக் கம்யூனிட்டியில கொலாபரேட் பண்ணதுதான் நானும் பிரபுவும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வந்து ஏன் வாட்ஸ்அப் இல்லாமல் இங்கே போடணும்? இங்கே வந்து இட் வில் பி அ ரெக்கார்டு. கீழே போய் அப்படியே கீழே பார்க்க முடியும். இப்போ ஒரு மெம்பர் வந்து ஒரு 20 நாள் கழிச்சு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டில் அவங்க உள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா பார்க்க முடியும். சொல்ற புரியுதுங்களா? உங்க பேரை சர்ச் பண்ணி பார்க்க முடியும். இப்போ நான் சுவர்ணலட்சுமி அப்படின்னா, நான் இப்போ சுவர்ணலட்சுமி என்ன போட்டிருக்காங்க, இல்லை சுரேஷ் பாண்டியன் சார் என்ன போட்டிருக்காரு அப்படிங்கிறத நான் மேலே போயிட்டு மெம்பர்ஸ்ல போயிட்டு வந்து சர்ச் பண்ணி பார்க்க முடியும். ஸோ தட் இஸ் த யூஸ் ஆஃப் கம்யூனிட்டி. அட்மோஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. திஸ் கம்யூனிட்டி பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி காஸ்ட்லி. திஸ் பிளாட்ஃபார்ம் இஸ் வெரி காஸ்ட்லி. எங்களுக்கு அஃபீஷியலா இது ஒரு யூஸும் கிடையாது. யூ ஹவ் டு யூஸ் திஸ். புரிஞ்சுங்களா? எஸ், இந்த அக்சஸ் வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றேன். அதுக்கு ஒரு லிங்க் ஃபில் பண்ணணும். ஸோ அலாங் வித் த லிங்க் வி நீட் சம் டீடைல்ஸ். யாரு என்ன, அந்த உங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சாட்ல போஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேவா? அனுவல் மெம்பர்ஷிப் டிஸ்கஷன் குரூப். ஓகே, ஸோ மறுபடியும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். விட்டு வருது. ஓகே, ஸோ காலையில் போட்டிருந்தேன் இல்லையா? ஸோ இது என்னுடைய டீட்டெயில்ஸ். செந்தில்குமார், MS கவுன்சிலிங் அண்ட் சைக்கோதெரபி, 23 years ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுல் டைம் ஆண்டர்பிரனர், சென்னை, இன்ட்ரெஸ்டட் இன் ஓடிடி. எனக்கு ஓடிடியில் பார்க்க பிடிக்கும். கிரியேட்டிங் நியூ பிஸ்னஸ், புது பிஸ்னஸ் வந்துச்சுரா நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஒர்க் பண்ணுவேன். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ பண்ணலையோ தட் இஸ் டிஃப்ரெண்ட், பட் ஐ கிரியேட் அண்ட் கீப் இன் பைப்லைன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீட்ஸ் செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன், ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட், ஒரு ப்ரொஃபஷனல் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஒரு பர்சனல் இன்ட்ரெஸ்ட். ஸோ எனக்கு டிரைவிங் போக பிடிக்கும், எனக்கு ஸ்விம்மிங் பிடிக்கும், எனக்கு சமைக்க பிடிக்கும், என்ன இருக்கோ போடுங்க. இல்லை 2-3 போடுங்க, பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் போடுங்க. ஸோ எனக்கு வந்து என்ன சொல்றது, எனக்கு குவாலிட்டி செக்கிங் பிடிக்கும், இல்லை வந்து எனக்கு உங்களுடைய பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் என்ன, எனக்கு சேல்ஸ் பிடிக்கும், எனக்கு கண்டென்ட் ரைட்டிங் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று போடுங்க. ஏதோ ஒன்றில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்னஸ் ரிலேட்டட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் ஓப்பன் discussion group. Discussion. Okay, we'll open the discussion group. ஸோ இந்த லிங்க் வந்து வெளியே பாஸ் பண்ணாதீங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஏன்னா நமக்கு டேட்டா இல்லாமல் யாரோ ஒருத்தர் உள்ள வந்து சாட் பண்ணிட்டு இருந்தாருன்னா நமக்கு சம்மந்தமே இருக்காது. ரைட்டா? ஃபேமிலியில் நம்ம ஒரு 5 பேர் உட்காந்துருக்கோம், திடீர்னு யாரோ வந்து உட்காந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை வந்து வெளியே கொடுக்காதீங்க. அவங்க ஜாயின் பண்ணணும்னா நம்மளுடைய லிங்கை கொடுத்து ப்ராப்பராக ரிஜிஸ்டர் பண்ணி வர சொல்லுங்க. ஸோ தட் வில் ஹாவ் தேர் டேட்டா. ஓகேங்களா? ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாயின் பண்ணிட்டு அந்த டிஸ்கஷன் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு 8 மணிக்கு மேலே நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய இந்த டீட்டெயில்ஸ் வந்து போட ஆரம்பிங்க. ஓகேவா? ஸோ திஸ் chat will be open from morning 4 AM to night 10 PM. 10 மணிக்கு மேலே சேட் பண்ணாதீங்க. நான் இதை க்ளோஸ்லாம் பண்ண போகிறது இல்லை. ஓகேவா? வி நீட் செல்ஃப் கண்ட்ரோல். ஸோ யாரும் இங்கே குழந்தைங்க கிடையாது. ஸோ காலையில்
4 மணிலேருந்து குட் மார்னிங் போட ஆரம்பிங்க. ஏன்னா நீங்கள் குட் மார்னிங் போடுறத பார்த்துட்டு அடுத்தவங்க எந்திரிக்கணும். தட் இஸ் வாட் இஸ் ரிக்வயர்ட். வி நீட் டு ப்ரொவோக் அதர்ஸ் டு லேர்ன், டு ஒர்க், டு ஸ்கேல் அப். புரியுதுங்களா? ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் வந்து ஐயோ இவர் பண்ணுறாரேன்னு பார்த்துட்டு வந்து இது பண்ணணும். நான் இப்போ குட் மார்னிங் காலையில் நம்ம கம்யூனிட்டியில் மட்டும் குட் மார்னிங் போடல, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் போடுறேன், என்னுடைய டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் படித்த இடத்துல போடுறேன். எல்லாருமே கேட்கறது ஃபர்ஸ்ட் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி தான், சார் 4 மணிக்கே குட் மார்னிங் போட்டுறீங்களே அப்படின்னு. என்னப்பா பண்றது, எல்லாரும் எழுந்திருவீங்க அப்படின்னு தான். இப்போ எனக்கு முன்னாடி ஒருத்தர் 3:55க்கு ஒருத்தர் குட் மார்னிங் போடுறாரு இந்த லாஸ்ட் 3 days. புரியுதுங்களா? ஸோ இட் வில் ப்ரொவோக் அதர்ஸ் டு இம்ப்ரூவ் தம்செல்ஃப். ஓகே, ஒரு 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 ப்ரொவோக்குங்கிறதே என்ன அப்படின்னா ஒரு கெட்ட வார்த்தை மாதிரி தான், தூண்டி விடுறது. பட் இந்த தூண்டுதல்ங்கிறது நல்ல விதமா வந்து இது தூண்டுது. புரியுதுங்களா? ஸோ யார் சீக்கிரம் எந்திரிக்க முடியுதோ, இட்ஸ் நாட் வெரி கம்பல்சரி. முடிஞ்சா குட் மார்னிங் போடுங்க, ஃபர்ஸ்ட் வேலையா அது போடுங்க. அது ஒரு ஹேபிட் ஆயிரும் உங்களுக்கு கொஞ்ச நாள்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன டிஸ்கஷன் வேணுமோ, லேப்டாப் வாங்கணும், என்ன கான்ஃபிகரேஷன் வாங்கலாம், எனிதிங் ரிலேட்டட் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்னிங் டிஸ்கஷன் இங்கே டிஸ்கஸ் பண்ணுங்க. யூ ஆர் ஓப்பன் டு டிஸ்கஸ். ஒருத்தரை வந்து புரிஞ்சுக்கோங்க. எஸ்பெஷலி ஒரே ஊர்ல இருக்கீங்கன்னா நீங்க மீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. நல்ல ஆப்ஷன் அது நான் சொல்றது. எஸ்பெஷலி ஒரே ஊர்ல இருக்கீங்கன்னா மீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு ஒரு பிரதர் சிஸ்டர் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்க. தட் வில் பி குட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ தட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வஸ்ட். ஸோ வி ஷுட் பி சோஷியலி ரெஸ்பான்சிபிள். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தரால இன்னொருத்தருக்கு தொந்தரவு வரக்கூடாது. ஓகேங்களா? வாட் எல்ஸ் இஸ் லெஃப்ட் அவுட்? ஸோ டன், ஆல்மோஸ்ட் என்னுடைய இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நவ் இப்போ யாருக்கெல்லாம் பேசணுமோ நீங்கள் வந்து வாய்ஸ் ஒரு ஹேண்ட் ரைஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அது பண்ணீங்கன்னா நான் அன்மியூட் பண்ணுறேன். வில் டிஸ்கஸ். ஹேண்ட் ரைஸ் கிருஷ்ணா. ஓகே, பேசுங்க கிருஷ்ணா, நீங்கள் அன்மியூட் பண்ணணும். ஹாய் சார், என்னோட பேர் கிருஷ்ணன். எஸ், நான் சென்னையில இருந்து பேசிட்டு இருக்கேன். சொல்லுங்க சார். எனக்கு 8 years ஆஃப் சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட நாலேஜ் கிடையாது. ஓகே ஸோ ஓகே அதை லேர்ன் பண்றதுக்காக தான் ஆக்சுவலி ஐ மீன் ஐ ஹாவ் அ டைம் டு இன்வெஸ்ட். பட் மணின்றது பெருசா நம்ம கிட்ட இல்லை. ஆக்சுவலி நான் ஒரு 50,000 ஒரு கமிட்மெண்ட்டோட ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஸோ அந்த அந்த கமிட்மெண்ட்ல இருந்து வெளியே வரணும்னா என்னோட இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் அதிகமா இருக்கும் முதல்ல. ஸோ நான் அதுக்காக ஆக்சுவலி லைக் நான் ஃபர்ஸ்ட் 21 DSS சுரேஷ் பாண்டியன் சாரோட கிளாஸஸ் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறமா ஆக்சுவலி எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்துருந்தீங்க. ஸோ அது ஒரு குட் ஒன்னா நான் திங்க் பண்ணேன். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கெயின் பண்ணி நம்ம செகண்டரி இன்கம் கொஞ்சம் ஜென்ரேட் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனலா இருந்தது. கண்டிப்பா பண்ணுங்க, கண்டிப்பா பண்ணுங்க. வேற ஏதாவது ஏன்னா சொல்லுங்க. யா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏதாவது இந்த கோர்ஸ் ஸ்பெசிஃபிக்கா ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்கா, டவுட் இருக்கா? ஆமா சார், ஆமா சார். ஆக்சுவலி சார் இது இப்ப நீங்க சொல்றது எல்லாமே கிளாரிட்டி வந்துருச்சு. நீங்க என்ன கத்து கொடுக்க போறீங்கன்றது தெரிஞ்சிருச்சு. இப்ப எக்ஸாம்பிள் நம்ம மீட்டா ஆட் மட்டும் தான் பார்க்க போறோமா, இல்லைன்னா லைக் யூடியூப் மீட்டா மட்டும் தான் பார்க்க போறோமா, கைண்ட் ஆஃப் இன்ஸ்டாகிராம் தனியா பார்க்க மாட்டோமா அப்படின்றது? நம்ம பார்க்க போறது மெட்டா வரைக்கும் பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு பேசிக் பர்சனல் பிராண்டிங் பத்தி கொஞ்சம் லைட்டா ஓவராலா கவர் பண்ணுவோம், மெட்டா வரைக்கும் பார்ப்போம். ஸோ இதுக்கப்புறம் கூகுள் ஆட்ஸ் அதெல்லாம் போகும்போது ரொம்ப டைல்யூட் ஆயிருவோம். நம்மளுடைய செக்டர் இன்னைக்கு கம்ப்ளீட்டா வந்து மார்க்கெட் ஸ்டாட்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 75% வந்து மெட்டா கேப்சர் பண்ணிருச்சு. தட் இஸ் த ரீசன் இஸ் இன்ஸ்டாகிராம். ஓகேங்களா? ஸோ இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக். ஸோ அதனால மெட்டா தான் இட் இஸ் சீப்பர் ஒன். நீங்க கூகுள் ஆட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா 200 ரூபாய்லாம் கூகுள் ஆட்ஸ் ரன் ஆகாது. முன்னாடி ஆயிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு 100 ரூபாயில ரிசல்ட் பார்க்கணும்னா மெட்டால தான் பார்க்க முடியும். ஓகே, எல்லாருக்கும் அஃபோர்டபுளான ஒரு பிளாட்ஃபார்ம் அது. அண்ட் ரிசல்ட்டும் வந்து உங்களுக்கும் வரும், அடுத்தவங்களுக்கும் வரும். ஓகே 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 சார். ஸோ இதுதான் சார் என்னோட क्वेश्चन. ஓகே ஓகே. ஸோ யாராவது தேங்க்ஸ் அப்ரிசியேஷன்ஸ் வேண்டாம், நான் வேண்டாம்னு சொல்லல. பட் இப்போ நமக்கு வேண்டாம், எல்லாருமே இருக்காங்க இல்லையா, ஒவ்வொருத்தரும் அந்த டைலாக்ஸ் வேண்டாம். ஸோ வேற யாருக்காவது ஏதாவது பேசணும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் வந்து உங்களை அன்மியூட் பண்றேன். டவுட்ஸ் மட்டும் கேளுங்க.
ஹேண்ட் ரைஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்க உங்களையே அன்மியூட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். உமாசங்கர் சார் சொல்லுங்க. உமாசங்கர் அன்மியூட் பண்ணிட்டீங்க. டிஸ்கஷன் குரூப் லிங்க் நான் ஷேர் பண்ணேனே, மறுபடியும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? சார் சார் குட் மார்னிங். குட் மார்னிங் சார், சுரேஷ் ராமன். என் நேம் சுரேஷ் சார், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். ஓகே, சொல்லுங்க சார். சார் இப்போ நம்ம இந்த கிரியேட் பண்ணுற ஆட் பூரா நம்ம பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து இப்போ மீட்டா நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட்லேருந்து பப்ளிக் டிஸ்பிளே பண்ண போகிறோமா இல்லை அது எது மாதிரி? we will create a business portfolio. ஸோ ஓகே, ஸோ இதோடைய பேசிக் ரிக்குவயர்மெண்ட். ரொம்ப நன்றி சார், நான் நல்லா ஞாபகப்படுத்துனீங்க. ஸோ இப்போ என்ன வேணும்னா எல்லாருக்குமே எல்லாருடைய ஃபேஸ்புக் ஐடி ஒன்று வேணும். ஓகேங்களா? ஃபேஸ்புக் ஐடி யார்ட்டையாவது இல்லை அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபேஸ்புக் ஐடியை நம்ம எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம். அந்த ஃபேஸ்புக்கை வந்து லாகினாக வச்சு நம்ம பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோன்னு ஒன்று கிரியேட் பண்ணுவோம். ஒவ்வொருத்தரும் வந்து 3 பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆட் ரன் ஆகும். இன்கேஸ் அந்த பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ பிளாக் ஆச்சு இல்லை பேன் ஆச்சுன்னா கூட, ஜென்ரலாக ஆகாது, ஸ்டாக் மார்க்கெட் ஆடு ஓடினா தவிர பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ பேன் ஆகாது. ஸ்டாக் மார்க்கெட்டோ பெட்டிங் ஆடோ ஸ்கேம் ஆட்ஸோ ஸ்பேம் ஆட்ஸோ ரன் பண்ண தவிர பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோ பேன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி பேன் ஆகும்போது ஃபேஸ்புக்கே பேன் ஆயிரும். ஸோ ப்ளீஸ் பி வெரி கேர்ஃபுல். ஸ்பேமு, ஸ்டாக் மார்க்கெட்டு, பெட்டிங் ஆட்ஸு, இந்த மாதிரி ஒரு இல்லீகல் ஆர் ரிஜிஸ்டர் பண்ணி வரணும். ஸ்டாக் மார்க்கெட் இல்லீகல் கிடையாது, பட் வந்து டு ரன் செக்யூரிட்டிஸ் ஆட் யூ நீட் அ செபி லைசன்ஸ் அப்படின்னு வந்து ஆரம்பத்திலேயே வரும். ஸோ அதை ரன் பண்ணுறீங்க, வயலேட் ஆச்சுன்னா ஃபேஸ்புக் ஐடியே பேன் ஆயிரும். ஸோ நம்ம ஜென்ரலாக எந்த இண்டஸ்ட்ரி, நான் சொன்ன இந்த 4 தவிர எந்த இண்டஸ்ட்ரி எடுத்தாலும் ஃபேஸ்புக்கு பேன் ஆகாது. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த ஃபேஸ்புக்குக்கும் இந்த பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோக்கும் சம்மந்தமே கிடையாது. புரிஞ்சா எல்லாருக்கும்? ஒரு எஸ் போடுங்க. கண்டிப்பா உங்க பர்சனல் ஃபேஸ்புக் ஐடி தான் வேணும். இதுல வேற டவுட்டே கிடையாது. இதை பைபாஸ் பண்ணவே முடியாது. அப்படி இல்லைன்னா யாரோட ஒரு பர்சனல் ஐடி ஒன்று வாங்கிக்கணும். பட் வந்து ஒவ்வொரு தடவை ஓடிபிக்கு அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கணும், பா ஓடிபி கொடுப்பா, பா ஓடிபி கொடுப்பான்னு. ஸோ அது முடியாது இல்லையா? ஸோ நம்ம பர்சனல் ஐடி தான் நம்ம யூஸ் பண்ணணும். பட் பர்சனல் ஐடிக்கும் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ 100% சேஃப். ஓகே, ஆஸ்க் டு அன்மியூட். Sir, good morning, sir. ஓகே, Good morning, sir. சொல்லுங்க. யாரு? மனோகரன் சார் சொல்லுங்க. Good morning, sir. Manoharan here, sir. Yes sir. So, from our Facebook account already நம்ம existing இருக்கு. So, can we create a separate account or can we use No, the same account? No sir, ஒரு அக்கவுண்ட் தான் பெட்டர். சேம் அக்கவுண்ட் இஸ் பெட்டர். Because Same account is better. see, Okay. Actually as per principles or as per policy you are supposed to use only one account. Okay. So நீங்க இன்னொரு அக்கவுண்ட் கிரியேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? Okay. It will work. But அந்த Okay. அக்கவுண்ட்ல you will start building your business and business portfolios. But in Okay. case in future வந்து இந்த ஃபேஸ் பேஸ்டு ஏஐ எல்லாம் இட்ஸ் வெரி காமன், ஆர் ஆதார் பேஸ்டு ஏஐ இட்ஸ் வெரி காமன். ஃபேஸ்புக் வந்து ஒரு டீடூப் சிஸ்டம் ரன் பண்ணுவாங்க. அப்படின்னா எத்தனை பேர் மல்டிபிள் அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு. ஸோ அப்படி ரன் பண்ணும்போது உங்களுடைய பழைய அக்கௌண்ட் லைவா இருக்கும், புது அக்கௌண்ட் பேன் ஆயிரும். ஸோ அந்த புது அக்கௌண்ட்ல இருக்கிற பிசினஸ் போர்ட்ஃபோலியோ எல்லாம் போயிடும் நமக்கு. Okay. அது மட்டும் போனா பரவாயில்ல, அதுல பேலன்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் போயிடும். Okay. இல்ல நான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டேனா, பிகாஸ் ஆல்ரெடி நமக்கு அதுல சோஷியல் மீடியா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? சோ அதனால கேட்டேன். இல்ல அந்த அந்த ஃபேஸ்புக் அக்கவுண்ட்டுக்கு ஐ வில் ஷோ யூ. ஃபேஸ்புக் அக்கவுண்ட்டுக்கும் நம்மளுடைய ஆடுக்கும் வந்து ஒரு சம்பந்தம் கிடையாது. இட் இஸ் லிங்க்ட் only, பட் அது செப்பரேட்டா இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே சார், காட் இட் சார். என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களா எல்லாருக்கும்? இது என்னுடைய ஃபேஸ்புக் அக்கவுண்ட். ஓகேங்களா? ஸோ இதுல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் என்னோடது, ஸ்கில்வரா என்னோடது, என்னுடைய கிளைண்ட் இது. ஸோ இந்த மாதிரி என்னுடைய கிளைண்ட் இது, எங்களோடது கிளைண்ட் இது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பேஜஸ், 100 பேஜஸ் கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்ற கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்ம அக்சஸ் வந்து இங்கே தான் வாங்குவோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் சொன்ன அந்த ஆட்ஸ் மேனேஜர் டெக்னாலஜிஸ் எங்கது. இப்போ இது பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி இது கிளைண்ட்டோடது, அவங்களோட ஃபேஸ்புக்லேருந்து நான் அக்சஸ் வாங்கியிருக்கேன்.
கிளைண்ட்டோடது அவங்களோட ஃபேஸ்புக்லேருந்து நான் அக்சஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே இன்கேஸ் 1-2 பேன் ஆனால் கூட உங்களுடைய ஃபேஸ்புக் அஃபெக்ட் ஆகாது. இப்போ இதெல்லாம் பிஸ்னஸ் போர்ட்ஃபோலியோஸ் நம்ம கிரியேட் பண்ணி தான் ரன் பண்ணணும். இங்கேயே நம்ம ஆட் ரன் பண்ண முடியும், பட் இது பண்ணக்கூடாது. ஏன்னா திஸ் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு யுவர் ஃபேஸ்புக். ஓகேங்களா? இதெல்லாம் நான் அந்த மெட்டா ஆட்ஸ் வரும்போது நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுக்குறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வந்து தீபிகா. நீங்க அன்மியூட் பண்ணுங்க. பெட்ரிஷியா ஃபர்ஸ்ட் பேசுங்க, தென் Yeah, தீபிகா. hi, sir. எஸ் மேம், சொல்லுங்க. Sir, I'm going abroad for my master's. ஓகே. I wanted to do this as an side hustle. Yes, you can do it. So I wanted to know where I can particularly put my efforts, like Meta or Instagram management. See, So first, what will be flexible for me? okay, first is you are doing masters in which stream? Actually, it's MSc in supply chain management in Ireland. Supply chain management. Okay. See, Yeah. that is something to separate a niche. Okay. Yeah. So when it comes to here, you can be generic. So if you are interested in creating some videos, you can start doing your personal branding. Okay. If you know Okay. something, or if you are interested in exploring some niche like lifestyle blogs, or you want to explain something like a product or services, then you can go for a personal branding. Or else you can become a general digital marketer and experience 4-5 industries. Then you can pick some streams and you can become an expert. Okay. See, initially I'll recommend everyone to know everything. Okay. Okay. See, yeah, say like for example, some celebrity is there, he is having 10 lakh followers in social media, but he doesn't know anything about digital marketing. It will be like pathetic. So you should know everything, then you developing. See, it's like very simple. You've done your graduation, then you are doing your masters. Same like that. This basics everyone has to learn. Okay. So once you are good in, then you have to identify, I am good in video editing or content management or doing a meta ads. Find your strength and then you explore in that. Okay. 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 Others, Okay, sir. Deepika, you can speak. குட் மார்னிங் சார். எஸ் மேம். சார், நான் வந்து ஒரு ஆண்டர்பிரனர். ம். ஸோ நான் இப்போ எங்களோட ஃபார்ம்ல இருந்து நான் நிறைய கூகுள் ஆட்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே வெளியில தான் ஹையர் பண்ணி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது வந்து எங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னா சார், இப்போ அவங்க இது நீங்க சொல்றது எல்லாமே அவங்க சொல்றாங்க, இந்த SEO நாங்க யூடியூப் ஹைப் பண்றோம், ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்றோம்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா மை இன்டென்ஷன் ஃபார் திஸ் ஒர்க் ஷாப் இஸ் அவங்க சொல்றதெல்லாம் என்னன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியணும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாதான் அவங்க என்கிட்ட வந்து ப்ராப்பரா சார்ஜ் பண்றாங்களா இல்ல கரெக்ட் பண்றாங்கிறது எனக்கு தெரியணும். ஸோ அதனாலதான் நான் இந்த ஒர்க் ஷாப் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். நான் கண்டிப்பா மேம். ஏன்னா see that is the major problem. நம்மகிட்ட பணம் இருக்கு, நம்ம அவுட் சோர்ஸ் பண்ணா கூட அவங்க உண்மையிலேயே டிலே பண்றாங்களா இல்ல அப்படி இல்ல இன்டர்நேஷனலா பண்றாங்களா நமக்கு தெரியாது. ஒரு 6 months முன்னாடி பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் ப்ராப்ளம் இருந்தது. நீங்க என்ன அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாலும் எல்லாம் எவ்ரிதிங் வாஸ் கெட்டிங் பேண்ட். ஒரு ஆட் ரன் ஆகல. பட் தட் வாஸ் த ஃபேஸ் ஆஃப் மைக்ரேஷன் ஆஃப் ஃபேஸ்புக் ஃப்ரம் த ப்ரீவியஸ், நாட் ஃபேஸ்புக் ஆட்ஸ், மெட்டா ஆட்ஸ், ஃப்ரம் ப்ரீவியஸ் வெர்ஷன் டு ஆண்ட்ரோமேடா அப்டேட். ஸோ அந்த டைம்ல வந்து நிறைய ஆட்ஸ் ஒர்க் ஆகல. பட் நவ் இட் இஸ் லைக் எப்படி முன்னாடி இருந்துச்சோ அதை விட நவ் வி ஆர் சீயிங் எக்ஸ்போனென்ஷியல் ரிசல்ட்ஸ் இன் மெட்டா. ஸோ அந்த டைம்ல நமக்கு வந்து வி ஹவ் டு பே த சர்வீஸ் சார்ஜஸ். அந்த டைம்ல ஆட் போயிருக்கும், அது வேஸ்ட் ஆகும். ஸோ தட் அண்ட் ஆல் லைக் கொலேட்ரல் டேமேஜ் வி ஹவ் டு கோ த்ரூ தட். ஓகே ஓகே சார். இப்போ எனக்கு ஒன் மோர் டவுட் சார். இப்போ நான் வந்து எந்த கிரைட்டீரியா பேஸ் பண்ணி சார் நான் கொலாபரேட் பண்றவங்கள நான் வந்து சூஸ் பண்ண முடியும் சார்? அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். கொலாபரேஷன் ஃபர்ஸ்ட் யூ ஷுட் நோ வாட் யூ ஆர் கோயிங் டு டூ. என்ன சர்வீஸ் நீங்க கஸ்டமருக்கு கொடுக்க போறீங்க. ஓகேவா? நான் சொன்னேன் இல்லையா, நேத்து வந்து ஒரு கிளைண்ட் வந்தாரு. see I can do everything on digital marketing, funnels, automation என்னால பண்ண முடியும். பட் அவர் கம்ப்ளீட்டா வந்து பல்ட்டி அடிச்சு அவர் கேட்டது வந்து வீடியோஸ், பர்சனல் பிராண்டிங். சார் ஷூட் எடுக்க வருவீங்களா அப்படின்னாரு. ஸோ அப்ப நான் என்ன சொன்னேன், நம்ம வர்ற கிளைண்ட்டை முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ அதனால சார் ஷூட் எடுக்க நான் வர மாட்டேன். ஐ கேன் கைட் யூ ஹவு டு டேக் யுவர் வீடியோஸ் பை யுவர் செல்ஃப். அண்ட் ஏன்னா அதுவும் பெருசா வீடியோ இல்லை, 1 minute வீடியோ கிளைண்ட் டெஸ்டிமோனியல் எடுக்க போறாரு. ஸோ அதுக்கு வந்து நான் ஷூட் எடுக்க ஒரு மேன் பவரை நான் அனுப்பணும்னாலும் கஷ்டம். வெளியே இருந்து
ஃப்ரீலான்சர் அவுட் சோர்ஸ் பண்ணால் கூட தே சார்ஜ் 4,000 rupees per half day. ஸோ அதனால் நான் என்ன சொன்னேன், சார் ஒரு நல்ல ஃபோனு, அந்த 4,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பை எ குட் மைக், ஒரு நல்ல ஆங்கிளில் வச்சு நீங்களே கிளைண்ட்டுக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்துடுங்க, வில் டூ எடிட்டிங். ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவருக்கு பர்சனல் பிராண்டிங் தான் வேணும்னா ஐ கேன் அவுட் சோர்ஸ் டு ஒன் மோர் டீம் வேர் ஐ கேன் டேக் 25,000 ஃப்ரம் த கிளைண்ட், ஐ கேன் பே 15,000 டு தட் ஃபெல்லோ. ஸ்டில் ஐ எம் மேக்கிங் சம் மணி அவுட் ஆஃப் தட். எனக்கு ஒரு வேளை கம்ப்ளீட்டா ஈவன் இஃப் இட் இஸ் நாட் மை ஒர்க் ஆல்சோ ஸ்டில் ஐ கேன் மேக் சம் மணி. ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன சர்வீசஸ் வந்து நீங்க ரெடி ஆகுறீங்க, ஹவு மச் யூ ஆர் ப்ரிப்பேர்ட். இஃப் இட் இஸ் அவுட் ஆஃப் ஸ்கோப் தென் யூ கேன் ஸ்டார்ட் அவுட் சோர்சிங். Number 1. Number 2, if you are getting more clients then you can start outsourcing. Okay. Thank you so much. Okay. So I think things are very clear to everyone, right? So be prepared. நம்ம ஒரு 1 hour தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். பட் அந்த 1 hour வந்து நமக்கு ஆல்ரெடி இட்ஸ் அ ஃப்ரெஷ் மைண்ட், ஆல்ரெடி வி ஆர் ட்ரைன்ட். ப்ளசண்டா வந்து மைண்ட்ஃபுல்னஸோட கத்துக்கோங்க. தட்ஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஸோ லெட்ஸ் மீட் ஆன் March 2nd, that is Monday morning. Okay. Thank you very much. Thank you everyone. Thanks for joining.